got to this computer. Hare Krishna. Om Ajnanantimirandasya Jnananjana Chachurum Militam Tasmai Shri Guruve Namaha Vanchakalpatarupya Kripa Satabhyo Vacha Patitanam Bhavanebhyo Vaishnavebhyo Namo Namaha Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Sivasadi Gaurvakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna எல்லாரும் chat மெசேஜ்லயோ இல்லைன்னா என்னோட மொபைல்லையோ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். நம்ம கிளாஸில் யார் நாலேஜபிள் நீங்கள் நினைக்கிறீங்க பார்ப்போம். உங்களை தவிர எனக்கு தெரியும் நீங்களாம் நாலேஜபிள்னு. அந்த ரெண்டாவது நாலேஜபிள் யார்? ஓகே, நம்ம கிளாஸில் யார் நாலேஜபிள் நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் டக்குன்னு எனக்கு பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஜூம்லயும் எனக்கு பர்சனலா டெக்ஸ்ட் பண்ணலாம், மொபைல்லயும் பண்ணலாம். பிரபு பர்னிதா மாதாஜி அனுப்பிச்சிட்டாங்க. என்ன வெளில வச்சு லாக் பண்ணிட்டா. சுபத்ரா என்ன வெளில வச்சு லாக் பண்ணிட்டா. நான் போன்ல இவ்வளவு நேரம் இல்ல. ஓகே, இப்ப கேக்குறேன் நானு. இந்த கிளாஸ்ல யாரு ரொம்ப நாலேஜபிளா நீ நினைக்கிற? எனக்கு வந்து வாட்ஸ்அப்லயோ இல்லைன்னா இங்கேயோ எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, 2 ஆன்சர் வந்துருச்சு எனக்கு. எல்லாருமே பதில் சொல்லணும். ஓகே, 3 ஆன்சர் வந்துச்சு. மாதாஜி, கலா மாதாஜி, உங்க ஆன்சர் ரிஜெக்டட். பிரபு, அதாவது உங்களை தவிர கேக்குறீங்க கரெக்டா? உங்களை தவிர. என்ன தவிர? நானும் கிடையாது. ஆமா, நான் இந்த ஒரு கிளாஸுக்கு கொஞ்சம் டீச்சரா இருக்கேன். அப்புறமா நீ என் டீச்சர் ஆயிடு. ஓகே, தீபா மாதாஜி, தேங்க்யூ வெரி மச். யுவர் ஆன்சர் அக்செப்டட். மைத்திலி மாதாஜி, ஆன்சர் கொடுக்கலையா நீயும்? கொடுத்துட்டால. வெரி குட், தேங்க்யூ மைத்திலி மாதாஜி. ஓகே, தேங்க்யூ கலா மாதாஜி. மாதாஜி, தேங்க்யூ ரோகிணி மாதாஜி. இனி பிரியா எனக்கு அனுப்பலாமா? பிரபு, என்னோடது வரலீங்களா பிரபு? வந்துருச்சு மாதாஜி. முகுந்தா மாதாஜி வந்துருச்சு. சாரி, அதெல்லாம் நான் முகுந்தான் சேவ் பண்ணதுனால அப்படி போயிடுது. சாரி மோகனா மாதாஜி, நான் பேரை மாத்தணும். ஓகே, ஃபைன். எடிட். சரி, அப்புறமா பண்றேன். சொல்லுங்க, வேற யாரு? எனக்கு வந்து ரோகிணி மாதாஜி, கலா மாதாஜி, மோகனா மாதாஜி, மைத்திலி மாதாஜி அனுப்பிச்சிருக்கீங்க. அண்ட் தருணிதா இங்க மெசேஜ் அனுப்பிச்சா. தீபா மாதாஜி அனுப்பிச்சாங்க. பூங்குழலி அனுப்பிச்சிருக்கா. எஸ், தேங்க்யூ, ஃபைன். ஜெயஹோ. பூங்குழலி ஒன்னதுல இருந்து வந்தது எது? இது பிரியாதா? என்னோடது பிரபு. பிரியாத எங்க? பாப்பா வாஷ்ரூம் கூட்டு போயிருக்கா. அதோ கேட்டு சொல்லிடுறேன். பொறுமையா வர சொல்லு, அர்ஜென்ட்டே இல்லை, அவசரமே இல்லை. ஓகே, தேங்க்யூ. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த முடிவை ஏன் எடுத்தீங்க அப்படின்னு ஒரு காரணத்தை கொடுங்க. மெசேஜ்லயா இல்ல சொல்லணுமா? மெசேஜ்ல தான் மெசேஜ். பரம்பானா பிரபு, I know you don't have any qualification. I accept your bhakti, but as an order you can do it. Illiyo? Yes. It is an order. இப்போ நம்மளுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்றதுக்கு அருகதை இருக்குன்னு நினைக்கிறீங்க? பௌதிகத்தை சொல்றதுக்கு பௌதிகத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல, அமாரா ஆக்ஞா, சைத்தன்ய மகாபிரபுவோட ஆக்ஞையில நம்ம வந்து பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ இன்னைக்கு ஒரு நாளுக்கு எல்லாரும் டைப் அடிச்சு மெசேஜ் அனுப்புங்க. ஏன் சொன்னீங்க பிரபு? கொஸ்டின் என்ன பிரபு? கொஸ்டின் நீங்க ஒரு பேர் கொடுத்தீங்க, அந்த பேரை வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுங்க. இல்ல பிரபு, ஸ்டார்டிங் கொஸ்டின் வந்து யார் நாலேஜபிளா இருக்காங்க நம்ம குரூப்ல அப்படின்னு கேட்டேன். நீங்க ஒரு ஆன்சர் கொடுத்தீங்க. ஏன் அந்த டிசிஷன் எடுத்தீங்கன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க.
இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்கூலில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் என் பிள்ளைக்கு அப்படின்னா, ஏன் அது வந்து என் வீடு பக்கத்தில் இருக்குது, இல்லை அங்கே தான் வந்து லாஸ்ட் டைம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, இல்லை எனக்கு தெரிஞ்ச எங்கள் அக்கா அங்கே இருக்காங்க, இங்கே வந்து ஃபீஸ் கம்மி, நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஓகே பிரபு. யா, தேங்க்யூ. யார் ஃபஸ்ட்டு? ஓ, ஒரு ஆன்சர் வந்துருச்சா? ஓகே, குழலி மாதாஜி. தேங்க்யூ குழலி மாதாஜி. ஓகே, வெரி குட். கலா மாதாஜி. தேங்க்யூ மைதிலி மாதாஜி. தேங்க்யூ விவிதா மாதாஜி. ஓகே மோகனா மாதாஜி. இன்னும் எழுதிட்டு இருக்காங்க மோகனா மாதாஜி. பெரிய ஆன்சர் எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். ரோகிணி மாதாஜி நீ எழுதிட்டு இருக்காங்க. பெரிய ஆன்சர்ஸ் போல இருக்கு. இங்க வேற யார் எழுதியிருக்கா? தரு இங்கேயும் எழுதியிருக்கா. She always has new stories, feels lot of research before she takes class. Great understanding realizations. இன்னொருத்தங்க என்னோட குரு, நிறைய ரெஃபரன்ஸ். இன்னொருத்தங்க அவங்களுக்கு பக்தி இருக்கு. நான் பேர் சொல்ல, ஒன்லி காரணங்கள் தான் சொல்றேன். சும்மா அப்படியே படிச்சுட்டு இருக்கேன். பொழுது போலியா? ரோகிணி மாதாஜ் எப்போ தருவான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ரோகிணி மாதாஜ் உங்க ஆன்சர் இன்னும் வரல, உங்களுக்காக வெயிட்டிங். எல்லாரும் குழலி என்னாச்சு? குழலி கொடுத்துட்டாலோ? பரமபாவனா, ரியலைசேஷன்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் ஆர் அன்இமேஜினபிள் சம்டைம்ஸ். வாவ், இதெல்லாம் நம்ம குரூப்ல இருக்கிறவங்களோட குவாலிட்டிஸ். தீபா மாதாஜி. அப்ளிகேஷன், வெரி குட். என்ன படிச்சாங்களோ அதை அப்ளை பண்றாங்க. வெரி குட், ஃபைன். எல்லாரும் முடிச்சிட்டிங்களா? ரோகிணி மாதாஜை தவிர எல்லாரும் முடிச்சிட்டாங்க. மேபி ரோகிணி மாதாஜி பிஸியா இருக்கலாம். இட்ஸ் ஓகே. ஒருத்தங்க வந்து ஆன்சர் எழுதியிருக்காங்க. ஒரு பேரை கொடுத்துட்டு, பிகாஸ் ஷி இஸ் ஹம்பிள் ப்ரைட்லெஸ் அப்படின்னு. நான் இந்த ஒரே ஒரு ஆன்சரை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிறேன். நம்ம இன்னைக்கு பகவத்கீதையோட எத்தனாவது சாப்டர்ல இருக்கோம்? 13வது சாப்டர்ல இருக்கோம். கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? 13.8, 9, 10, 11, 12ல என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? அடாம்பித்வம். அந்த ஸ்லோகம் என்ன, எப்படி ஆரம்பிக்கிறது? அமானித்வம் அடாம்பித்வம். கரெக்டா இல்லையா? அமானித்வம் அடாம்பித்வம் அஹிம்சா சாந்திரார்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம வினிகிரஹ இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவச்ச ஜன்ம மிருத்யுஜரா வியதிர்துக்க தோஷானுதர்சனம் அசக்தி அனபிஸ்வங்க புத்திரதாராகிரகாதிஷு நித்தியம் சித்தத்வம் அப்படின்னு சொல்லி கடைசியில கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? ஏதத் ஞானம் இதி புரோக்தம். உங்ககிட்ட என்ன கேட்டேன்? நம்ம கிளாஸ்ல யாரு நாலேஜபிள் அப்படின்னா, இந்த குவாலிட்டிஸை யார் எக்ஸிபிட் பண்றாங்களோ, நாலேஜபிள் ஒன்லி வில் எக்ஸிபிட் திஸ், அவன்தான் உண்மையான நாலேஜ். கிருஷ்ணர் அப்படிதானே முடிச்சார் இந்த ஸ்லோகத்தை. ஓகே, ஸோ அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். பேரை சொல்லலை,
பிகாஸ் தேவையில்லாத பொறாமை கூட வரலாம். சா இவன் மட்டும் கரெக்டாக சொல்லி நம்ம எல்லார் பேரையும் கெடுத்து விட்டால, அவளும் கொஞ்சம் தப்பாக சொல்லியிருந்தா நம்மலாம் சேவ். ஓகே, 2-3 பேர் ஆச்சாரியா சொல்றதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் ஆச்சாரிய உபாசனம்ன்றது வேற. ஓகே, ஆச்சாரியாவை ஃபாலோ பண்றவங்க. ஓகே, ஸோ நாலேஜ்னா நிறைய ஸ்லோகம் தெரிஞ்சது கிடையாது. நாலேஜ்னா நிறைய டிகிரி வாங்குறது, பக்தி சாஸ்திரி பக்தி வைபவ் வாங்குறது கிடையாது. நாலேஜ்னா இதில் கொடுத்த பியூட்டிஃபுல்லான 20 குவாலிட்டிஸ். ஓகே, ஆடி தள்ளுபடியில் ஒரு மாதாஜி 3 குறைச்சிட்டா, இன்னொரு மாதாஜி 2 குறைச்சிட்டா, கிட்டத்தட்ட 20 குவாலிட்டிஸ் வருது. அதில் மேபி நான் கூட தப்பாக இருக்கலாம், மேபி 1, 2, 3 தப்பு பண்ணியிருக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட 20 குவாலிட்டிஸ். அதை தான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். 2 ஸ்டூடெண்ட் தான் பண்ணியிருந்தாங்க. ஆமா ரைட்? யாரெல்லாம் பண்ணீங்க கை தூக்குங்க. எஸ், இல்லை ஒரு வேளை நீங்கள் அனுப்பிச்சு நான் மிஸ் பண்ணிட்டேனோன்னு பார்க்குறேன். எஸ், மோகனா மாதாஜி உங்களுக்கு அனுப்பிச்சேன். தேங்க்யூ வெரி மச். குழலி நீ அனுப்பிச்சிருந்தீங்களா? இல்லை, வெரி குட். விவிதா மாதாஜி அனுப்பிச்சிருந்தாங்க. எஸ், தேங்க்யூ. இந்த 2 பேர் தான் அனுப்பிச்சிங்க, ஏன் மற்றவங்களாம் ஹோம்ஒர்க் பண்ணல? ஸோ விவிதா மாதாஜி அடுத்த வாட்டி ஹோம்ஒர்க் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க என்ன எல்லாருக்கும். சரி, ஸோ இது எல்லாமே நாலேஜ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம 13ல இருந்து கிளாஸுக்கு போகலாம். யாருக்கும் வருத்தம் இல்லையா இந்த எக்ஸசைஸில்? இஸ் இட் ஓகே தருணிதா? நம்ம பாஷையில் பல்ப் வாங்கிட்டோன்றியா? ஹியூமிலிட்டின்னு சொன்ன உடனே தான் டிங்னு பிளிங்க் ஆச்சு. என்ன படிச்சோமே போன கிளாஸ்ல அப்படின்ட்டு. Everything else is ignorance அப்படின்னு. ஸோ படிச்சது Now எந்த we'll அளவுக்கு remember. உள்ள இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஸோ Now we'll remember. உள்ள இல்லை, அதை படிச்சது அது ஒரு பக்கம் தனியாக வச்சிட்டோம். அதுக்கும் நான் திருப்பி பழைய குருடி கதவு திரடி மாதிரியே தான் இருக்கும். நிறைய பேர் இதை மாதிரி தான். பௌத்திகத்தை பாகவதம்லாம் 10 வருஷம் 15 வருஷம் படிச்சுட்டு திருப்பி அதே அந்த பௌத்திகத்தை எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அதே கண்ணோட்டத்திலே இருக்காங்க. அப்புறம் ஏன் இந்த பௌத்திகத்தை படிச்சதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல. அதை ஒரு அப்ளிகேஷன் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு தான்டா சொல்கிறாங்க அப்படின்றதே வரமாட்டேன்றோம். ஒன்று மகாபாரதமோ பாகவதமோ படிக்கும்போது நான் முடிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் கண்டம் முடிச்சிட்டேன், செகண்ட் கண்டம் முடிச்சிட்டேன், தேர்ட் கண்டம் முடிச்சிட்டேன். இல்லை இந்த பௌதிகத்தை படிக்கும்போது நான் டிகிரி வாங்கிட்டேன், நான் 80 மார்க் வாங்கிட்டேன், நான் 45 மார்க் வாங்கிட்டேன், அதோடய நின்றுக்கிறோம். இட் ஹாஸ் டு கோ இன்சைட் அஸ். இட் ஹாஸ் டு மேக் த சேஞ்ச். நம்ம பார்க்குற பார்வை மாறிடணும். நம்ம பார்க்குற பார்வை மாறணும். தேங்க்யூ வெரி மச். சாரி இஃப் ஐ எம் வெரி ஹார்ஷ். ஓகே, இன்னைக்கு 13வது ஸ்லோகம் யாராவது படிக்கிறீங்களா? குழலி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம். படிக்கலாமா பிரபு? படிங்க தருண் மாதாஜி. டக் டக்குன்னு பண்ணாதான் முடிக்க முடியும், இல்லைன்னா இன்னைக்கு முடிக்க முடியாது. ஆல்ரெடி 1/2 மணி நேரம் போச்சு. போன கிளாஸ்க்கே 1/2 மணி நேரம் ஆயிடுது. ஹரே கிருஷ்ணா. 13th ஸ்லோகா. ஞேயம் யத் யத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத் வாம்தம் அஷ்ணுதே அநாதிமத் பரம் பிரம்ம நாசத் உச்சதே. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் கொஞ்சம் பிரித்து சொல்கிறேன். இன்னைக்கு 2 செஷன் பார்க்கணுன்னு பிளானு. ஓகே, 13ல இருந்து 19 வரைக்கும் வாட் இஸ் டு பி நோன், அதாவது நேயம். ஓகே, அர்ஜுனர் இந்த பௌத்திகத்தை கிளாஸை ஆரம்பிக்கும் போது, இல்லைன்னா இந்த 13வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போது அர்ஜுனர் 6 கேள்விகளை கேட்டார். பிரகிருத்தினா என்ன, புருஷனா என்ன, இந்த மாதிரி நேயம்னா என்ன, நாலேஜ்னா என்ன அப்படின்னு எல்லாமே கேட்டார். ஸோ அதில் இன்னைக்கு நேயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அனுக்குலா மாதாஜி என்னை திட்டிகிட்டே போகிறா, எல்லா காயும் சாப்பிட்டுட்டேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ கிருஷ்ணர் இப்போ நேயத்தை பற்றி சொல்கிறாரு. நேயத்தை பற்றி சொல்லும்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? ஏக் ஞாத்வா அமிர்தம் ஆஷ்ணுதே. அமிர்தம் அப்படின்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா,
அமிர்தத்தை சாப்பிட்டவங்க சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை மாதிரி லிபரேஷனை தான் இங்கே வந்து அதை மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சாக மாட்டோம் அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ்? இங்கிலீஷில் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், தமிழில் என்ன போட்டிருக்குன்னு எனக்கு தெரியல. நான் தமிழ் புக்கு வச்சுட்டு இல்லை. யாராவது ஹெல்ப் பண்ண முடியும்னா ஸ்ரீகலா மாதாஜி, யூ ஆர் குட் அட் இட். டகாச் டச்சாக் சொல்லுங்க. அவங்க இப்போ டீச்சர் வேற இருக்கும். ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. வாட் இஸ் நேம் தமிழ்ல? அறியப்படக்கூடியது. அறியப்படக்கூடியது. ஓகே, கொஞ்சம் மாறுது தமிழ்ல. இங்கிலீஷ்ல த நாலேஜபிள், த நோவபிள் தானே ப்ரூவ் போட்டிருக்கு. எஸ், நோயபிள். யா, அறியப்படக்கூடியது. யா, அறியப்படும் பொருள் போடுறது. அறியப்படும் பொருள். எஸ். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அது என்ன அறியப்படைய பொருள் அப்படின்னா, அறிவு வேற, அறியப்பட வேண்டிய பொருள் வேற அப்படின்னா என்ன இது அப்படின்னு சொல்கிறேன் நான். இப்போ உதாரணத்துக்கு காலேஜுக்கு போகிறீங்க இல்லையா? பிரியா வந்து காலேஜுக்கு போனா, பிரியா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ பிரியா வந்து காலேஜுக்கு போகிறா. என்ன காலேஜில் படித்த? பிகாம் படிச்சேன். ஸோ வாட் ஆர் த சப்ஜெக்ட்ஸ்? சப்ஜெக்ட்ஸா பிரபு? ஆ, லா படிச்சோம், பிசினஸ் லா படிச்சோம், சரி. அக்கவுண்ட்ஸ் படிச்சோம். ஓகே, வாட் வாஸ் யுவர் ஆப்ஜெக்ட் ஆஃப் கோயிங் டு காலேஜ்? கோயிங் டு காலேஜ் வாட் இஸ் த ஆப்ஜெக்ட்? போகணுமேன்னு போனோம். ஆ, போகணுமேனு போகணும், அதான் ஆப்ஜெக்ட். அப்பா திட்டுவாரு, வீட்டில் இருந்தால் திட்டுவாங்க, அப்பா சேர்த்து விட்டுட்டாரு. சில பேருக்கு என்ன இருக்கணும், ஜாபுக்கு போகணும்னு இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை மாதிரி. ஸோ சப்ஜெக்ட் மேட்டர்ஸு, நாலேஜு, அதுக்குள்ள பிரகிருதி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு தெரிகிறது ஒன்று. பட் ஆப்ஜெக்ட் என்ன, எதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பகவானை, த ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் இஸ் நோயிங் பகவான் அண்ட் டு கெட் லிபரேட்டட். ஓகே, ஸோ த ஆப்ஜெக்ட் இஸ் பரமாத்மா ஆர் காட். அண்ட் எதுக்காக? ஸோ தட் வில் கெட் லிபரேட்டட். இது எல்லாமே ஞானம் தான், கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும். டோன்ட் வரி, நம்ம 14 அப்படியே நம்ம போகலாம். வாட் இஸ் நோயபிள் அப்படின்ட்டு கிருஷ்ணர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, 14 ஸ்லோகம் படிங்க மோகன மாதாஜி. எல்லாரும் பாதிக்கத்த புக்கு ரெடியாக வச்சுக்கோங்க, நான் மாற்றி மாற்றி சொல்லுவேன். सर्वत पाणिपादं तत् सर्वतोषि शिरोमुखं सर्वत श्रुतिमल्लोके सर्वम् आवृत्य तिष्ठति. हरे சர்வத பாணி பதம். அப்போ இங்க அந்த நோயபிள் ஆப்ஜெக்ட் எப்படிப்பட்டது? நான் எதை தெரிஞ்சுக்க போறேன்? சப்ஜெக்ட் நிறைய இருக்கலாம், பட் நான் உண்மையிலே என்ன, நான் இன்ஜினியரிங், நான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலான் இருக்கேன். அந்த மாதிரி என்ன தெரிஞ்சுக்கிறேன்? அந்த நோயபிள் எப்படிப்பட்டதுன்னா, சர்வத்தக எல்லா இடத்துலையும், பாணி பாதம் எல்லா இடத்துலையும் அவரோட கைகளும் கால்களும் இருக்கிறது அப்படின்றாங்க. ஓகே, அடுத்தது சர்வத்ரோக்ஷி. அக்ஷி அப்படின்னா கண்கள், எல்லா இடத்துலையும் கண்கள், சிர தலைகள், முகம் முகங்கள், அவரோட கண்கள், முகம், தலை எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்றாங்க. சர்வத்த ஸ்ருதிமல் லோகே, அவரோட காது ஸ்ருதி கேட்கறது இல்லையா? ஸ்ருதி ஸ்மிருதின்னு 2 இருக்கு நம்மளுக்கு இல்லையா? மொத்தம் நம்ம சாஸ்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆக பிரிக்கலாம். என்னது? ஸ்ருதி, ஸ்மிருதி, அதுக்கப்புறம் 3ஆவது என்னது? யாருக்கு தெரியும்? யார் வேணுமாலும் ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஸ்ருதி, ஸ்மிருதி. எஸ் பரம்பாவன பிரபு. உபனிஷத்து இல்ல, மூணாவது இதிகாசம். ஸ்ருதியில என்னெல்லாம் வரும் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். குல பிரியா, ஐ எம் கமிங் டு யூ. ஸ்ருதியில என்னெல்லாம் வரும்? என்னாச்சு, யாருமே ஆன்சர் பண்ணல? இது பாடம் இதுக்கு முன்னாடி எடுக்கலையா? அப்ப நான் சரி எழுதிக்கோங்க. அப்போ டைரெக்டாக கொஸ்டின் இதுக்கு சொல்லிடுறேன். ஏற்கனவே நம்ம நிறைய எக்ஸசைஸ் பார்த்தாச்சு. ஸ்ருதியில் வந்து வேதங்கள் வரும், வேதத்துக்குள்ளே தான் உபனிஷத்து வரும். ஸோ உபனிஷத்து, வேதம், இது எல்லாமே
இதுக்குள்ளாடி வந்துடும். சம்ஹிதைகள், மனு சம்ஹிதை, இது எல்லாமே வந்து மனு சம்ஹிதை, பிரம்ம சம்ஹிதை, இது எல்லா சம்ஹிதைகள் நிறைய இருக்கு. இது எல்லாமே வந்து ஸ்ருதிக்குள்ள வரும். ஸ்ருதி அப்படின்னா காது கேட்கறது. இது வந்து டைரக்டா அப்படியே கேட்டு அப்படியே சொல்றது. பகவான் சொல்ல பிரம்மா கேட்டு நாரத முனி கொடுத்து இப்படி அந்த மாதிரி வருது. ஸ்ருதினா அப்படியே கேட்டு 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 கேட்டு. இன்னொன்னு ஸ்மிருதி. ஸ்மிருதினா ஸ்மரணம் அப்படின்றதுல இருந்து வருது. ஸ்ருதினா கேட்கறது, ஸ்மிருதினா ஞாபகம். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து இன்னைக்கு போட்டிருந்தாங்க, ஏன் நாலேஜபிள் அப்படின்னதுக்கு ஒரு கேள்வி, அவங்க பயங்கரமா கேள்வி கேட்பாங்க, அன்இமேஜினபிள் கேள்விகள்லாம் அப்படின்ட்டு ஒருத்தங்களுக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவாரு, இதுக்கு முன்னாடி நான் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, நான் அதுல இருந்து உனக்கு சொல்றேன், அந்த கதையை உனக்கு சொல்றேன். நலத்தமேந்தி கதையில இதே மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு, நான் உனக்கு சொல்றேன். அடுத்த கேள்வி ஒன்று கேட்ட உடனே அடுத்தது அவரு சத்தியுகத்துக்கு போயிடுவாரு, ஹிரண்யாக்ஷனை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாரு. அடுத்தது ஒன்று பேசும்போது பிரம்மலோகத்துக்கு போயிட்டு பிரம்மலோகத்துல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி. அப்போ ஞாபகத்துல இருந்து சொல்றது. இதுக்குள்ளாடி என்ன வரும்னா புராணங்கள் வரும். ஸ்ருதிக்குள்ள வேதமும் உபனிஷதுகள் அதெல்லாம் வரும். ஸ்மிருதியில வந்து புராணங்கள் 18 புராணங்கள், பவிஷ்ய புராணம், பத்ம புராணம், நாரதிய புராணம், ஸ்கந்த புராணம், பாகவத புராணம், சிவபுராணம், லிங்க புராணம், இந்த மாதிரி 18. அதுல இருக்கிறதுல பெருசு ஸ்கந்த புராணம், இருக்கிறதுல உழந்தது பாகவத புராணம். இதிகாசங்கள்னா ஹிஸ்டரின்னு அர்த்தம் இங்க தமிழ்ல. தமிழ்ல ஹிஸ்டரி கிடையாது, வரலாறு. ஓகே, இதிகாசம்னா சம்திங் லைக் திஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ராமாயணம் அண்ட் மகாபாரதம். இதிகாசங்களுக்கும் மற்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதிகாசங்களில் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் இருக்கும். அதாவது டைம் படி 1990, 91, 92, 98, 99, 2005, 2010, 2020 இப்படி ஆர்டர்லியா போகும். புராணங்கள் அப்படி கிடையாது. சத்தியோகத்திலிருந்து துவாபரயுகம் வரும், துவாபரகத்திலிருந்து திருப்பி கலியுகம் போகும், கலியுகத்திலிருந்து மாறி மாறி யுகங்கள் மாறும், லோகங்கள் மாறும். ஆனால் இதிகாசங்கள் அப்படியே நீங்க மகாபாரதம் ஆரம்பிச்சீங்கன்னா தெரியும், சாந்தனூர்ல இருந்து ஆரம்பிப்பாங்க இல்லையா, அப்படியே வந்து படிப்படியா போகும். ஸோ இங்க நான் எதுக்கு சொன்னேன், இதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், இந்த சப்ஜெக்ட் ஸ்ருதி வந்தது ஸ்மிருதி படம். ஸ்ருதி ஸ்மிருதி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க பிரபு. அதுக்கு முன்னாடி வேற எதுக்காக இந்த பாயிண்ட் வந்தது? இது காதுகள் ஸ்லோகத்துல ஒரு வழியா ஸ்ருதின்னு வந்து பகவான் வந்து தலை, கால், முகம் அந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரெட் ஆகி அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்ல வந்தீங்க. இது எல்லா இடத்துலயும் அவர் இப்படி பரவி இருக்கார், அவருடைய எனர்ஜி அப்படி சொல்ல வந்தீங்க. ஓகே, எதுக்காக இந்த ஸ்ருதி ஸ்மிருதின்ற ஒரு வார்த்தை வந்தது? சம்பந்தமே இல்லாம பேசியிருக்கேனா? ஸ்லோகத்துல ஸ்ருதிமல் லோக இங்க வந்து கரெக்ட். சர்வதः ஸ்ருதிமல் லோகே. தேங்க்யூ ஸ்ரீகலா மாதாஜா, ஹைலி அப்ரிஷியேட் யூ. சர்வதः ஸ்ருதிமல் லோகே. அப்ப ஸ்ருதினா என்னது? கேட்டு, ஸ்மிருதினா நினைப்பு, ஸ்ருதினா கேட்கறது. இந்த ஒரு காதுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷனடா அப்படின்ற பிரியா, அட போடாடே, நான் என்னைக்கு பக்தி சாஸ்திரி முடிக்கிறது. ஓகே, தேங்க்யூ வெரி மச் பிரியா மாதாஜி. ஸோ கேட்கறது, ஓகே, அவரோட காதுகள் எல்லா இடத்துலையும் இருக்கு. சர்வம் ஆவருத்திய திஷ்டதி, எல்லா இடத்துலையும் அவர் வந்து விரிஞ்சிருக்காரு. இப்படி அவரோட கல் இப்போ நீங்க இருக்கீங்க, உங்க கண்ணு எவ்வளோ தூரத்துக்கு பார்க்க முடியும் இல்லையா, அந்த வீடை பார்க்க முடியும். இந்த ஜூம் இல்லையா, 4000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற என்னையை நீங்கள் வந்து பார்க்குறீங்க இல்லையா. ஆனால் இப்போ ஆஸ்திரேலியா இருக்கிற மேட்சை பார்க்குறீங்கன்னா இல்லை, ட்ரம்ப் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா உங்களால் பார்க்க முடியல. ஆனால் இந்த நோயபிள், நீ யாரை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அவரோட காது எல்லா இடத்துலையும் இருக்கு, அவரோட கண்ணு எல்லா இடத்துலையும் இருக்கு. உங்கள் கண்ணு எங்கே இருக்கு? மெட்ராஸில் இருக்குது இன்னைக்கு இல்லையா, ஒரு சொல்லற கண்ணு நாகர்கோயிலில் இருக்குது, மைத்திலி மாதாஜோட கண்ணு காரைக்குடியில் இருக்குது. ஆனால் பகவானோட கண்ணு எல்லா இடத்துலையும் இருக்கு, காதுகள் எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ இது யாரை குறிக்கிறதுன்னு யாருக்கா தெரியறதா? குழலி யாரை சொல்றாங்க இங்க?
பகவான சொல்றாங்க. பகவானை சொல்றாங்க, பரமாத்மா வந்து இங்க வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்தது ஓகே, இந்த ஒரு பாயிண்ட்லேயே நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து நேற்று கூட ரீசெண்டாக ரமேஷன் யாரோ போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது அந்த கோட்டு. அதாவது நம்ம தப்பு செய்ய பயப்படலை, தப்பு யாராவது செய்கிறத தெரிஞ்சிருவாங்களோ, பார்த்துருவாங்களோ, கேட்டுருவாங்களோன்றதில் தான் பயம். கரெக்டாக இல்லையா? மற்றபடி தப்பு செய்கிறதுல நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பயமும் இல்லை இப்போல்லாம், இல்லையா? ஒரு சிகரெட் பிடிக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, திருட்டுத்தனம், இல்லையா? அதில் பயம் எங்கே வருதுன்னா, போலீஸ்காரன் பிடிச்சிருவானோன்னு தான் பயம் இல்லை. ஐயோ நான் திருடுறேனே, இதுக்காக நான் யமலோகத்தில் போய் கஷ்டப்படணுமேன்னு எவனும் பயப்படுறதில்ல, யாராவது தெரிஞ்சிருவாங்களோன்ட்டு. ஸோ இங்கே நம்ம பாதிக்கதை படிச்சுட்டு போலீஸ்காரன் கண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கலாம், இல்லைன்னா அந்த ரோட்டு மனையில் தான் இருக்கலாம். ஆனால் பகவானோட கண்ணு எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் பேசிடுறோம் இல்லையா? சாமி ரூமில் பவ்யமாக இருப்போம், கிளாஸ் ரூமில் ரொம்ப பவ்யமாக இருப்போம். கிளாஸை முடிஞ்சோடனே வெளியில் எப்படி பேசுகிறோம்? மரியாதை குறைவாக பேசுகிறோம். கரெக்டாக? ஒரு வேலைக்காரங்களே வராங்க, அவங்கள எப்படி நம்ம பேசுகிறோம்? நம்ம ஒரு கண்ட்ரோலர் மாதிரி பேசுவோம். கரெக்டாக இல்லையா? அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடையாது, வைக்கிறது இல்லை எல்லாமே. ஏன் கிளாஸில் அதே மாதிரி பேசுங்களாம் பார்ப்போம். மைக் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வேலைக்காரங்க பேக்கில் வராங்க, நீங்கள் பேசுங்களா, ஏன் பேச மாட்டீங்க? ஐயோ பிரபு கேட்டுருவாரு, மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசு. செஞ்சுருக்கோமா செய்யலையா? இப்போ உதாரணத்துக்கு திருட்டுத்தனமாக அண்டர் கிரவுண்டில் ஏதாவது பண்ணுவீங்க கிளாஸுக்கு கீழே, கரெக்டாக? கேமராக்கு கீழே என்னென்னாலும் பண்ணுவோம். ஏன் பண்ணுவோம்? தெரியாமல் பண்ணால் தப்பு இல்லை, மீன்ஸ் தெரியாமல் அவர் தெரிஞ்சிருன்ற ஒரு பயம் தான் இருக்க வழிய அந்த செயலில் நம்மளுக்கு பயம் இல்லை. கரெக்டா இல்லையா? அதே மாதிரி ஆனால் பகவத்கீதை இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, பகவான் எல்லா இடத்துலையும் கேட்டுன்னு இருக்காரு. நீ மைக் ஆஃப் பண்ணியிருக்கலாம், ஆனால் பகவான் கேட்டுன்னு இருக்காரு. பகவான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க. பகவான் எல்லாரோட ஹிருதயத்தில் இருக்கிறாரு, நீ என்ன நினைக்கிறன்றது கூட தெரியும் அவருக்கு. எவ்ரிதிங். நீ பக்தியில் உயரும் போது உனக்கும் அந்த குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சம் வரும். உதாரணத்துக்கு விவிதா மாதாஜி இருக்கா, பிரபு இன்னைக்கு நான் வீட்டிலே உட்காந்து அட்டன் பண்ணட்டுமா? நேற்றுக்கு நீங்கள் கல்யாணம்லாம் பண்ணி பயங்கர டயர்டாக பிஸியாக இருப்பீங்க, நான் வந்தால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னாங்க. பரமாத்மா உண்மையிலே அணுக்கலாக்கு அப்போ தெரியாது இது மாதிரி நாங்கள் பக்தி சாஸ்திரி இன்னைக்கு வச்சுருக்கோன்ட்டு. எல்லாம் முடிஞ்சு அணுக்கலா சொன்னா, அம்மா நான் பயங்கர டயர்டாக இருக்கேம்மா, என்னை எதுவும் பண்ணாதீங்கம்மா, நான் அப்படியே ஃப்ளாட்டுமா, நாளைக்கு ஃபுல்லு ரெஸ்ட் எடுக்க போகிறேம்மாண்ணா. அணுக்கலா நீ ரெஸ்ட் எடுப்பேன், நாளைக்கு எனக்கு 2 கிளாஸ் டி, ஒரு கிளாஸ் நீ எடுத்துக்கோ, ஒரு கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன்டி, ஒரு ஜம்பத்தில் 2 கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்படின் போது ஆளை விடு சாமி, நாளைக்கு யாரை கேட்டு நீ பக்தி சாஸ்திரி வச்ச, போ போ நான் வரவே மாட்டேன் போ அப்படின்னாங்க. அப்போ ஐயோ நாளைக்கு விவிதா மாதாஜிலாம் வந்தால் நான் ஏதாவது கொடுக்கணுமே, வைக்கணுமே, அப்போ நான் முழிச்சிருக்கணுமே, நைட்டிலாம் போட்டுட்டு கேவலமாக இருக்க முடியாது, இப்போ சுடிதார்லாம் போட்டு அழகாக இருக்கணுமேன்ட்டு ஒரே சங்கடம். அடுத்த செகண்ட் ஒரு 5 நிமிஷத்தில் விவிதா மாதாஜி மெசேஜ் அனுப்புகிறான், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நாளைக்கு நான் வரல, இங்கேருந்தே அட்டன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ வென் வி க்ரோ அப் இன் பக்தி வி கெட் தி ஸ்மால் குவாலிட்டிஸ் ஆஃப் த லார்ட். ஏன்னா நம்ம எல்லாருமே வி ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லார்ட். எவ்வளோ தூரத்துக்கு நீ பிரிஞ்சிருக்கியோ, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டீங்க, ஏதோ ஒரு லவ் மேரேஜ் பண்ணீங்க, உங்கள் அப்பா சொல்லிட்டாரு சல்லி காசு கிடையாது, அப்போ நம்ம பிரியும் போது அப்பாவோட பவர் குறைஞ்சி போச்சா? இப்போ அப்பா ஒரு நல்ல செல்வந்தராக இருந்தால் அந்த பணம் உங்களுக்கு கிடச்சிருக்கும், அப்பா பயங்கர பொலிட்டிக்கலி பவர்ஃபுல்லாக இருந்தால் அந்த ஒரு பலம் உங்களுக்கு இருக்குது. கரெக்டாக இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஏய் இது யார் பிள்ளை தெரியுமா, உள்ள விடு, யார் பிள்ளை தெரியுமா, அட்மிஷனை கொடு, அந்த இது எல்லாமே நீங்கள் குடும்பத்துலேருந்து பிரிஞ்சா போயிடும். கரெக்டா? அதே மாதிரி நம்ம கிருஷ்ணர்கிட்ட இருந்து எவ்வளோ பிரிகிறோமோ அந்த பவர் நம்மளுக்கு குறைஞ்சிட்டே போகும், எவ்வளோ கிட்டக்க போகிறோமோ அவ்வளோக்கு அந்த பவர் கூட்டிக்கிட்டே போகும். ஸோ அதனால் இனிமேல் யாராவது பேசும்போது விவிதா மாதாஜி இருப்பா, அவள் கேட்டுருவா, ஜாக்கிரதையாக பேசுங்க, சரியா? அவள் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் காதை வச்சுருக்கா. பகவான் மாதிரி பிரம்ம லோகத்துலேயும் சொர்க்க லோகத்துலேயும் வைக்கலனாலும் நம்ம இந்த பக்தி சாஸ்திரி வீடு எல்லாத்துலேயும் அவள் ஒரு காது கண்ணெல்லாம் வச்சுருக்கா, பார்த்துக்கோங்க. அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஹரியாம் சார். ஓகே அனுக்குலா சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் வர சொன்னேன்னம்மா,
வந்து துளசி தேவியை நமஸ்காரம் பண்ணிட்டு போக வேண்டாமா, வர சொல்லக்கூடாதான்னா நான் சொல்ல மாட்டேன்ட்டேன், நீ டயர்டு, ஸோ யூ பி கம்ஃபர்டபுள் அப்படின்ட்டேன். அவங்கள அப்புறம் ராம்பிரசாத் பிரபு வரேன்னு சொன்னார், நமஸ்காரம் பண்ண. ஓகே, அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். 15. ஸோ இதுதான் அப்ளிகேஷன். என்ன, கிளாஸ் ரூமில் மட்டும் கிடையாது, பரம்பான பிரபு இருக்க பக்கத்தில் இருக்கும்போது மட்டும் நம்ம நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கக்கூடாது. எப்போவுமே கிருஷ்ணர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, அதனால நம்ம நல்ல பிள்ளையா இருக்கணும். 15 என்னென்ன சொல்லுங்க. பரமபான பிரபு ஏதோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ பரம்பான பிரபு நைட்டு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாரு, த 7 lessons we have to learn from பீஷ்மாஸ் டெத் அப்படின்ட்டு. ஸோ நைட் அங்கே வந்து 10-10:30 மணி ஆயிடுச்சு. அப்போ கூட பரம்பான பிரபு ரொம்ப அழகாக லட்சணமாக இருந்தார், திலக்காலாம் போட்டுண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே யாரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களை பார்த்து. ஸோ நம்மலாம் எவ்வளோ கேவலமாக இருக்கோம், பரம்பாவன பிரபு எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. கிவ் அ கிளாப் ஃபார் ஹிம். ஹரி ஓம் தத் சார். 13.15 யார் ஸ்லோகம் படிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. யா மைத்திலி மாதாஜி படிங்க. மாதாஜி சார்ஜ் 10 போயிடுத்துப்பா பிரபு. கொஞ்சம் நான் சார்ஜ் ஏறினோன்னு திரும்ப கிளாஸ் போறவா? சரிங்க மாதாஜி, நோ ப்ராப்ளம் மாதாஜி. சுவிட்ச் ஆஃப் ஆயிட போறது. சரிங்க மாதாஜி, எப்படியும் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், நான் ஒரு 10 நிமிஷத்துல திரும்ப ஓகே வரேன். மாதாஜி, சாரி பிரபு. நோ இஷ்யூஸ். ஓகே, 15 யாராவது படிங்க. सर्वेन्द्रिय गुणाभासं सर्वेन्द्रिय विवर्जितम् अशक्तं सर्वभ्रचैव निर्गुणं गुणभोक्त्र च. சர்வேந்திரிய குணாபாஷ்யம், எல்லா இடத்துலையும் எல்லா இந்திரியங்களும் அவர்கிட்ட இருந்து தான் வருது. ஹீ இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் இந்திரியாஸ். நீ பார்க்குறியா, நீ கேட்குறியா, நீ பேசுறியா, அது அவர்கிட்ட இருந்து தான் வருது. அவர் இல்லைன்னா, கரண்ட் இல்லைன்னா எப்படி ஃபேன் ஓடாது, அதே மாதிரி இந்த சென்சர்ஸ்கள்லாம் இன்னைக்கு பார்க்குது, கேட்குது, வைக்குது அப்படின்னு சொன்னால் அது எதால? நம்ம கரண்ட்டுக்கு மரியாதை கொடுப்போமா இல்லையா? வீடு ஃபுல்லாக ஏசி வச்சிருக்கலாம், ஃபேன் வச்சிருக்கலாம், ஆனால் கரண்ட் இல்லைன்னா பிரோஜனம் இல்லை இல்லையா? அப்போ கரண்ட்டுக்கு ஒரு மரியாதை, ஐயோ கரண்ட்டு போயிடுச்சு. அப்போ அதே மாதிரி நம்ம பகவானை வந்து எப்போவுமே கனெக்டடாக இருக்க முயற்சி பண்ணணும். ஓகே, ஸோ சர்வேந்திரிய குணாபாஷம், எல்லா புலன்களுக்கும் அவர் தான் வந்து சோர்ஸு. ஆனால் ஹீ இஸ் வித்தவுட் சென்சஸ். அவர் தான் சோர்ஸு, ஆனால் அவர்கிட்ட சென்ஸ் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட இருந்து தான் எல்லாம் பணம் வருது எனக்கு, ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை, நம்பவே முடியலல்ல. தட் இஸ் த லார்ட். ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர்கிட்ட எந்த விதமான இந்த 3 உலகங்களுக்கு உட்பட்ட, இந்த 3 குணங்களுக்கு உட்பட்ட புலன்கள் அவர்கிட்ட இல்லை. நம்மளோட புலன்கள் எல்லாம் பௌதிகமாக கண்டாமினேட்டட். அவர்கிட்ட வந்து கலப்பட சரக்கு இல்லை. அங்க என்ன இல்லைன்னு சொல்றாங்கன்னா, கலப்பட சரக்கு இல்லை. எப்பா என்கிட்ட என்ன, நீ கேட்குற என்ன என்கிட்ட இல்லைப்பா. எப்பா ஒரு இந்த கடலெண்ணெய் 10 ரூபா 15 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே நல்லெண்ணெய், அது கொடுப்பா. அது வந்து லூபாயில் அதெல்லாம் கலந்து கொடுக்கறது, அந்த எண்ணெய் என்கிட்ட இல்லை. அதை மாதிரி கிருஷ்ணர் சொல்றாரு, நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி கலப்படமான புலன்கள் அவர்கிட்ட இல்லை. இப்போ உங்க புலங்களால இப்போ கிருஷ்ணரை பார்க்க முடியறதா, கேட்க முடியறதா, நுகர முடியறதா? முடியலை. ஏன்னா இதெல்லாமே கலப்படம் ஆயிடுத்து, அதனால பண்ண முடியலை. ஆனால் பகவானான புலன்கள் தூய்மையான புலன்கள் அவர்கிட்ட இருக்கு. அசக்தம் சர்வபிருத் சைவ, அவரு எல்லார்கிட்டையும் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அட்டாச்சு இல்லை. இப்போ நீங்க எடுத்துக்கோங்களேன், ஒருத்தங்க வந்து எப்படி வைக்கலாம், இப்போ உதாரணத்துக்கு பிரியா இருக்கா, குழலி இருக்காங்க, 25 வருஷமா கத்தாரில் தான் வாழ்ந்தாங்க. இந்தியாவுக்கெல்லாம் ஜாஸ்தி பெரிய பழக்கம் இல்லை. இப்போ படிப்புக்காக அங்கே போனாங்க, வச்சாங்க. இப்போ என்னாச்சு, அங்கே போன உடனே அந்த ஊர் மேலே ஒரு அட்டாச்மெண்ட்டு. மெட்ராஸு, எங்கள் மெட்ராஸு, ஐயோ நான் வரலாங்க, எங்கே இருந்தாலும் எனக்கு மெட்ராஸ் வேணும், அந்த மாதிரி நம்ம ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். ஆனால் பகவானுக்கு எல்லா இடத்துலையும் கண்களும் காதுகளும் இருந்தாலும் அவருக்கு எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லை. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓகே, அது இன்னைக்கு டைம் வேண்டாம். ஓகே, நிர்குணாம் குணபக்தேர், ஹீ இஸ் வெரி டிரான்சிடென்டல். அதான் இங்கே ஆன்சர் கொடுக்குறாங்க. என்ன ஆன்சரு?
ஏன் அவருக்கு புலன்கள் எல்லா இடத்துலையும் எல்லா புலன்களும் அவர்கிட்ட இருந்து தான் வந்திருந்தாலும், எல்லா புலன்களையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுற ஹிருஷிகேஷராக இருந்தாலும், எல்லா புலன்களுக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய கோவிந்தனாக இருந்தாலும், அவருக்கு சர்வேந்திரிய விவர்ஜிதம், அவருக்கு எல்லா புலன்களும் இல்லை அப்படின்னு ஏன் வந்தது? பிகாஸ் அவருக்கு வந்து டிரான்சிடென்டல், அதான் அந்த லாஸ்ட் நிர்குணாம் குண, இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட புலன்களை அவர் வச்சுருக்கிறாரு. அதனால அவர் நிர்குணம். ஆனா நம்ம இந்த 3 குணங்களுக்கு உட்பட்ட புலன்களை வைத்திருக்கோம். அதனால நம்ம வந்து என்டாங்கிள்டு, அதனால நம்ம பந்தப்படுறோம். இந்த 3வது லைன் பாருங்க, அவருக்கு குணம் இல்லை, அதனால அவர் அன்அட்டாச்சு, அவர் வந்து அட்டாச் ஆக மாட்டாரு. ஆனா நம்ம 3 குணங்களுக்கு உட்பட்ட புலன்களை வைத்திருக்கிறதுனால நம்ம என்ன ஆகுறோம்? நம்ம வந்து பந்தப்பட்டு என்டாங்கிள்டு, பந்தப்பட்டுறோம். உதாரணத்துக்கு நீங்க ஓகே, அது கூட அடுத்தது ஸ்லோகத்தில் வரும். காரணம் குணசங்கசிய இன்னைக்கு தான் வரப்போகுது. ஸோ அதோட காரணங்களை வந்து அப்புறமா பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் இப்போ சொல்கிறேன். ஸோ கிருஷ்ணா இல்லைன்னா பரமாத்மா இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் ஆல் தி சென்சஸ், whereas we are controlled by the senses. கரெக்டா? சில பேருக்கு சில நாடகங்களையோ டிவியோ பார்க்காம இருக்க முடியாது. மொபைலை பார்க்காம இருங்கன்னு சொன்னால் எத்தனை பேரால் இன்னைக்கு இருக்க முடியும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? பிகாஸ் வி ஆர் ஆல் கண்ட்ரோல்டு. நம்ம புலன்களை வைத்து நம்ம அடிமையாக இருக்கோம் இன்னைக்கு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் சில பிரபுபாத் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இந்த ஒரு ஸ்பைடர் இருக்கு இல்லையா, ஆக்சுவலி அவர் இங்கே கொடுக்கல, ஐ திங்க் பாகவதத்தில் கொடுத்துருக்கிறாரு. ஒரு சிலந்தி இருக்கு, ஸ்பைடர் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா தன்னுடைய எச்சிலால் அழகாக ஒரு வலையை வந்து பின்னிக்கிட்டே போகும். அந்த எச்சிலில் வந்து கொசு வந்து மாட்டிக்கும், ஈ வந்து மாட்டிக்கும், சின்ன சின்ன பூச்சிகள் வந்து மாட்டிக்கும். கரெக்டா? ஆனால் என்னைக்காவது ஸ்பைடர் அதில் மாட்டியிருக்கா? அடுத்தது ஒரு விஷயம் பண்ணும், தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. ஸ்பைடர் என்ன பண்ணுன்னா, தன்னுடைய எச்சில வச்சு ஸ்பைடர் வெப் பண்ணதில்ல, திருப்பி அதுக்கு வேண்டாம், இந்த இடத்துல எந்த பூச்சியும் வரமாட்டேங்குது, இவங்க வந்து ஹிட் யூஸ் பண்ணுறாங்க, இவங்க வந்து வீட்டில் குட் நைட் யூஸ் பண்ணுறாங்க, அதனால எனக்கு வரலன்னா அது என்ன பண்ணும்? திருப்பி அந்த வலையை வந்து அதால் எடுத்துக்க முடியும். எடுத்துட்டு திருப்பி இன்னொரு இடத்துல போட்டுக்க முடியுமா? மேபி எல்லா சிலந்தியாலும் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் பண்ணுறது. ஸோ இதை நான் எதுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ பகவான் எப்போ ரிலீஸ் பண்ணுவார், எப்போ வைண்ட் அப் பண்ணுமோ அப்போ வைண்ட் அப் பண்ணிப்பார். பாயை நம்ம எப்படி சுருட்டுறோம், மடக்கிறோம், எப்போ தேவையா பாயை விரிக்கிறோம், படுக்கிறோம், திருப்பி பாய் வேண்டாமா உடனே தூங்கி எழுந்துச்சு பாயை சுருட்டுற மாதிரி இந்த ஸ்பைடர் எப்படி பண்ணுதோ அதே மாதிரி பகவான் இந்த 3 குணங்களை விரிக்கிறாரு, 3 குணங்களை சுருட்டிக்கிறாரு. அவர் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் திஸ் 3 குணங்கள், கண்ட்ரோலர் ஆஃப் த, எப்படி ஒரு ஸ்பைடர் இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் த வெப், வலை, அந்த சிலந்தி வலை வந்து சிலந்தி வந்து அந்த வலைக்கு எது அது கண்ட்ரோலர், கரெக்டா? அது என்னைக்குமே மாட்டினதில்லை. எஸ் தண்ணி கை தூக்கி இருக்கா, கை வலிக்க போது சொல்லு. பிரபு, இது வந்து பகவானோட சென்சஸ் வந்து இட்ஸ் நாட் கண்டாமினேட்டட், அதனால ஒரு சென்ஸ்லெஸ் சொல்றோம். கண்டாமினேட்டட் பை த மெட்டீரியல் எனர்ஜி. எஸ், மெட்டீரியல் 3 குணாஸ். ஓகே, thank you. ஸோ ஸ்பைடர் எல்லா இடத்துலையும் வெப்பை கிரியேட் பண்ணுற மாதிரி. ஓகே, அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப டீட்டெயில்டாக நம்மளுக்கு கிளாஸை முடிக்க முடியாது இன்னைக்கு, ஆல்ரெடி 1 மணி நேரம் ஆக போகுது. ஓகே, 16வது ஸ்லோகம் யாராவது படிங்க. ஓகே, இதில் ஒரு ரியலைசேஷன் இருக்கு, சூப்பரான ஒரு ரியலைசேஷன். இப்போ நீங்கள் ஒரு கொசுவா, நீங்கள் ஒரு ஈயா அதில் போகும்போது நீங்கள் வந்து மாட்டிக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம அந்த கிருஷ்ணரோட இந்த வலையில நம்ம மாட்டக்கூடாதுன்னா நம்ம என்னவா இருக்கணும்? கிருஷ்ணரோட சர்வெண்டா இருக்கணும். கிருஷ்ணரோட சர்வெண்டா இருந்தா நீ மாட்டிக்க மாட்ட. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், குழலிக்கு டவுட் வந்துருச்சு. இப்போ செக்ரட்டேரியட்டுக்குள்ள உன்னால போக முடியுமா? போக முடியாது. பட் நீ செக்ரட்டேரியட்ல ஒரு பியூனா இருக்க, இல்லைன்னா ஒரு குமாஸ்தாவா இருக்க, எனக்கு வேற எந்த போஸ்டும் வர மாட்டேங்குது, சூப்பரிண்டென்டா இருக்காங்க, நீ போக முடியுமா? பிகாஸ் யூ ஆர் எ கவர்மெண்ட் சர்வெண்ட், யூ ஆர் அலௌடு செக்ரட்டேரியட்டுக்குள்ள. அதே மாதிரி நீ கிருஷ்ணரோட சர்வெண்டா இருந்தா நீ இதுல மாட்டிக்க மாட்ட, இந்த வலையில. எப்படி சிலந்தி தன்னோட வலையில இருந்து மாட்டிக்காம இருக்கோ,
அதே மாதிரி சிலந்தின்றது இங்க கிருஷ்ணருக்கு வந்து ஒப்பிடுறாங்க. அதே மாதிரி நம்ம கிருஷ்ணராக முடியாது, பட் கிருஷ்ணனோட சேவகனா இருந்தா நீ மாட்டிக்க மாட்ட. இஸ் இட் கிளியர்? தட் இஸ் த திங். இதுல மாட்டிக்காம இந்த பௌலோகத்துல நம்ம செய்யக்கூடிய செயல்கள், இந்த புலன்களை வைத்து, இந்த புலன்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? ஐயோ இந்த குழந்தைக்கு கண்ணு தெரியல, ஐயோ இந்த குழந்தைக்கு அதாயிடுச்சு அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம். கரெக்டா? 5 புலன்கள்ல ஒரு புலன்கள் குறைஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? பேச முடியல, என்ன பண்றோம்? வருத்தப்படுறோம். பட் பகவானே இந்த 5 புலத்தையே உனக்கு கொடுத்துட்டு வருத்தப்படுறாரு. பகவான் என்ன சொல்றாரு? மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி அப்படின்றாரு. மனம் உட்பட 6, அதாவது இந்த பஞ்ச இந்திரியங்களும் பிளஸ் மனம் 6. ஓகே, மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. இந்த பிரகிருத்தியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? 5ல 1 குறைஞ்சு போச்சு. 5ல 1 குறைஞ்சா அந்த ஒரு கர்மத்தை பண்ணாம இருப்பான். கரெக்டா? இப்ப கண்டு போச்சுன்னா கண்டதையும் பார்க்காமவது இருப்பான். அதனால கர்மங்கள் குறையும் இல்லையா? பக்தனா இருந்தா பிரச்சனை இல்லை, சர்வெண்டா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. சர்வெண்டா தான் இல்லாத பட்சத்தில் ஒரு புலன்களாலும் கண்ணு மூக்கு காது எல்லாத்தாலையும் அவன் வந்து என்ன பண்றான்? கர்மங்களை பண்ணிட்டு இருக்கான். 17 படிக்கிறீங்களா? 16 படிக்கணும். எஸ், படிங்க. டக் டக் படிங்க. हरे कृष्ण। எஸ் माताजी. बहिरन्तश्च भूतानाम् आचरं चरम् एव च सूक्ष्मत्वात् तद् अविज्ञेयं दूरास्तं शान्तिके च तत्। हरे कृष्ण। ஸோ லார்டு எப்படி டிரான்சிடென்டல் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? பகிர் அந்தஸ்ச பூதானாம், அவரு உள்ளேயும் இருக்காரு வெளியிலையும் இருக்காரு. நம்ம உள்ள இருந்தா வெளியே இருக்க முடியாது, வெளியில இருந்தா உள்ள இருக்க முடியாது. பட் பகவான் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காரு. சில டைம் நம்ம அம்மாமார் அதை மாதிரி எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பகவான் மாதிரி சில குவாலிட்டிஸ் இருக்கும். எங்கள் அம்மா சொல்லிட்டு போவா. ஏன்னா சில டைம் என்ன ஆகும்னா, எங்கள் அம்மாவுக்கு டியூட்டி இருக்கும், எங்களுக்கு ஸ்கூலுக்கு லீவ் இருக்கும். எங்கள் அம்மா இந்த டீச்சர்ன்றதுனால அவங்களுக்கு இந்த ஹாலிடேஸில் கூட சில நாள் வர சொல்லி பண்ணுவாங்க. அம்மா என்ன தெரியுமா சொல்லுவா? நான் போனேன்னா ஆட்டம் போடாத, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடுவா. பார்த்துக்கோங்க, நான் அதை எடுத்தேன், இதை எடுத்து விளையாடினேன், இதை எடுத்து தின்னேன், இதை எடுத்து கொட்டினேன், உடைச்சேன், எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் பயங்கரமாக ஆச்சரியப்படுறேன், எங்கள் அம்மா அவ்வளோ தூரத்தில் இருக்கிறா, எப்படி எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இங்கே கண்ணு இருக்குது அப்படின்ட்டு. அது மாதிரி சில அம்மாக்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்கூல்லையும் இருக்கும் கண்ணு, வீட்லேயும் இருக்கும் கண்ணு. இல்லையா? அதே மாதிரி சில பெண்டாட்டிக்கு இதே மாதிரி இருக்கு. நம்ம பரமாத்மா மாதிரியே என்ன தெரியுமா? காது. புருஷன் ரொம்ப தூரத்துல இருந்து பக்கத்துல இருந்து கூப்பிட்டாலும் கேட்காது, ஆனா ரொம்ப தூரத்துல போன்ல பேசிட்டு இருந்தா உங்களுக்கு எல்லாமே கேட்கும். அது யான்னு தெரியல. சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன், டோன்ட் வரி. என்ன, எனக்கு எந்த அஃபென்ஸும் இல்லை, ஐ லவ் இட். ஏன்னா எனக்கு எந்த ஹைடிங்கும் இல்லை. இந்த லவ் டுடேல இருக்கிற மாதிரி என் மொபைல் அவ எடுத்துட்டா என்ன ஆகும் அப்படிலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் என்னோட கிரெடிட் கார்டு, மொபைலு எல்லாமே எல்லா பசங்களுக்கும் பாஸ்வேர்டு இருக்கு, எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ பகவான் உள்ளேயும் இருக்கிறாரு வெளியும் இருக்கிறாரு, எல்லா மூவிங்குள்ளேயும் இருக்கிறாரு மூவிங்குள்ளேயும் இருக்காரு, உயிரினத்திலும் இருக்கிறாரு உயிர் இல்லாததிலும் இருக்காரு, எல்லா சரத்துக்குள்ளேயும். உதாரணத்துக்கு பிரகலாத் மகாராஜுக்குள்ளேயும் இருந்தாரு, அவரை போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஹிரண்யகசிபுக்கும் இருந்தாரு. அது ரெண்டுத்தையும் பக்கத்துல சிவனேன்னு வேடிக்கை பண்ணிட்டு இருந்தது. என்னது? அந்த தூணு. அதுக்குள்ளேயும் போய் உட்காந்துக்கிறாரு. கரெக்டா இல்லையா? பாவம் உடச்சு விட்டாரு இந்த ஹிரண்யகசிபு. அது எந்த, நீங்க அப்பா பிள்ளை ஏதோ சண்டை போட்டுக்கோங்க விடுங்கடான்னு அது பாட்டு நின்னது. ஆனா அதை உடச்சு போட்டாங்க இல்லையா? பட் பகவான் இந்த மூணுத்துக்குள்ளேயும் இருக்கிறாரு, எல்லாத்துக்குள்ளேயும். அதுதான் ஆச்சாரம் ஆச்சரம். சரம் ஆச்சரம், சாரி, சரம்னா மூவிங்க, ஆச்சரம்னா நான் மூவிங். எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் வந்து இருக்காரு. ஒரு பிளான்ட் எடுத்துக்கோ, அது கூட ஒரு சில இடத்துல அச்சரமா வந்து பிளான்ட்ஸுக்கு கூட சொல்லுவாங்க, ஏன்னா அதெல்லாம் நடக்க முடியாது இல்லையா? ஸோ மலைகள் நடக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால இந்த மாதிரி இதெல்லாம் அச்சரம்னு ஒரு சில இடத்துல சொல்றாங்க. ஓகே, சூக்ஷ்மவாத்தத் அவிக்ஞேயம், அது ரொம்ப சூக்ஷ்மமா இருக்குது, ரொம்ப சட்டிலா இருக்குது.
வர்றது. எங்க வீட்டில் ஒரு சட்டிலா இதே மாதிரி ஒரு பரமாத்மா இருக்குது. இன்னைக்கு நிறைய பரமாத்மாக்கள் எங்க சுத்தி இருக்கிற ரியலைசேஷன் யார் தெரியுமா? நம்ம சுதேவி மாதாஜி. இந்த வீட்டுக்குள்ள எப்போ வரா எப்போ போறானே தெரியாது. திடீர்னு பார்த்தா பின்னாடி நிப்பா. இவ எப்போ வந்தானே தெரியாது நம்மளுக்கு. மாதாஜி அப்படியே பூனை போல வருவா, பூனை போல போவா அவ. ஓகே. ஸோ சுதேவி மாதாஜி அதே மாதிரி பகவான் வந்து ரொம்ப ரொம்ப சட்டிலாக இருப்பாங்க. அந்த வந்து அவிக்னேயம், அவரை பார்க்குறதோ புரியுறதோ அவரை வந்து புரிஞ்சுக்கிறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது இந்த பௌதீக புலன்களை வைத்துட்டு பக்தி ரசாமிர்த சுந்தரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம் அது? யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதா? என்ன கொஸ்டின் என்ன? கொஸ்டின், இந்த புலன்கள், பௌதிகமான புலன்கள், இந்த புலன்களை வைத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இது இருக்கு. அதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட கொடுக்குறாங்க. அதில் அந்த ஸ்லோகத்தில் சொல்யூஷனும் கொடுக்குறாங்க. இதில் தெரியாதுன்னு மட்டும் தான் சொன்னாங்க. பட் அங்கே சொல்யூஷனும் உண்டு. என்னது? இந்த அனுகூல எஸ் மாதாஜி, எஸ் மாதாஜி, வெரி குட். இல்லம்மா, அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். கிருஷ்ணநாமாதி. சொல்லுங்க பிரபுஜி, சூப்பர். நபைவத் கிராஹிமித்ரியை சேவமுகே ஜீவாவோ ஸ்வயமேவ ஸ்பிரத்யதக. நிறைய பேர் உங்களை வந்து இன்டெலிஜென்ட், நாலேஜபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க பிரபு. இந்த கிளாஸ்ல முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, அந்த கேள்விக்கு நிறைய பேர் உங்க பேரை போட்டிருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ அதான் ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி. இனி அந்த செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இந்திரியத்தை பற்றி போட்டிருக்கோம். இந்த மாதிரி மொக்கையான ஒரு இந்திரியம், மொக்க கத்தியை வச்சுட்டு ஒரு கேரட்டையோ ஒரு இதையோ வெட்ட முடியாது. கரெக்டா? அதே மாதிரி இந்த மொக்கையான ஒரு இந்திரியங்களை வைத்துட்டு இந்த நான் ரொம்ப மெட்ராஸ் தமிழில் பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கிருஷ்ணரை, இந்த பரமாத்மாவை நம்ம வந்து பார்க்க முடியாது, கேட்க முடியாது. அப்போ என்னைக்கு இந்த இந்திரியங்களுக்கு வந்து தூய்மைப்படுத்தணும்? எப்படி தூய்மைப்படுத்தணும்? சேவோன்முகி. நம்ம விவிதமத்தை சொன்ன மாதிரி சேவோன்முகி ஜிஹ்வாது. ஓகே, இந்த நாக்கால நம்ம சேவையை பண்ணும்போது இந்த இந்திரியங்கள் வந்து தூய்மையடையும். முக்கியமானது பிரசாதத்தை சாப்பிடணும். எவ்வளோக்கெவ்வளோ பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும். பிரசாதம் சாப்பிட்றது இல்லை. எஸ், நான் பிரசாதமும் சாப்பிடுவேன், இந்த பக்கம் மிச்சர் இவ்வளோ வச்சு அதையும் தின்னுவேன், கடையில் வாங்கி அதையும் தின்னுவேன் அப்படின்னா அது கிடையாது. கரெக்டா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு பிரியாவுக்கு ஜுரம் அப்படின்ட்டு போறா. பிரியாவுக்கு ஜுரத்துக்கு இவ்வளோ மாத்திரை கொடுத்து விட்றாரு டாக்டர். அந்த அம்மா என்ன பண்ணுறா, இவ்வளோ மாத்திரையும் தின்னுட்டு இந்த பக்கம் நல்லா ஒரு காம்பா கோலா நல்ல ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடக்கணும் அதையும் ஒன்று குடிச்சிட்டு குள்ளாளிக்கிட்ட சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் எடுறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் ஒன்று தின்னுட்டு அப்புறம் என்ன சொல்கிறது, மொட்டை மாடியில் நல்லா ஜில்லுன்னு மார்கழி குளிரில் மொட்டை மாடியில் போயிட்டு நல்லா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காற்று வாங்கிக்கிட்டு இருந்தா ஏதாவது பிரயோஜனம் ஆகும்? ஸோ சேவேன் முகேஹி இங்கே ஜிவாத்துன்னு சொல்லும்போது, அங்கே பிரசாதம் சாப்பிடுன்னு சொல்லும்போது பிரசாதம் மட்டுமே சாப்பிடு. எவ்வளோக்கு எவ்வளோ பிரசாதம் மட்டுமே சாப்பிட்டாதான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? நீ இவ்வளோ மாத்திரையை தின்னுட்டு இந்த பக்கம் இவ்வளோ ஐஸ்கிரீம் தின்னா என்ன குணம் கிடைக்கும்? குணம் கிடைக்காது. நம்ம அதை மாதிரி தான். அதனால தான் 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, அரிக்கீர்த்தன் அப்படியே அன்னைக்கு எந்த நிலைமை இருக்கானோ இன்னைக்கும் மாறாமல் இருக்கான்னா காரணம் என்ன? ஒரு பக்கம் மாத்திரையா தின்றேன், பகவத்கீதை பாகவதம், குரு ஆச்சாரியா வைஷ்ணவர்கள், இன்னொரு பக்கம் நெட்ஃப்ளிக்ஸ், வேற எல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கேன், சினிமா, நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி வேற சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ அதான் எந்த குணமுமே இல்லாமல் நான் இனியும் ரோகியாவே இருக்கேன் நான். ஸோ அடுத்தது என்ன சொல்றது? தூரஸ்தம் ச அந்திகே ச. தூரமாகவும் இருக்காரு, ஆனா ஒரு பக்கமாகவும் இருக்காரு. உதாரணத்துக்கு பரமாத்மா. பரமாத்மா எங்க இருக்காரு? யாருக்கு இதுக்கு பதில் சொல்ல போறாங்க? தீபா மத்தை சொல்லலாம். எல்லா இடத்துலயும் இருக்காங்கன்னு சொன்னீங்களே பிரபு. இப்ப நான் தூரமா இருக்கிறத பத்தி தான் கேக்குறேன். தூரமா எங்க இருக்காரு? தூரமா தெரியல, புரியல பிரபு. தூரமா பரமாத்மா எங்க இருக்காரு? மேல வைகுண்டத்துல. எங்க? வைகுண்டத்துல. எக்ஸாக்டா சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி எங்க?
ஸ்ரீகலா, ஐயோ எனக்கு இந்த கேள்வி தெரியும், என்ன ஏன் கேட்க மாட்டேறான் அந்த ஹரிகீர்த்தன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கா. யாருக்கு தெரியாம சொல்லுங்க, ஆன் பண்ணிட்ட. ஹரே கிருஷ்ணா பிரபு. பார்க்கடல்ல இருக்க. பார்க்கடல். ஓகே, வேற என்ன விஷயம்? சிரோதக எங்க இருக்காரு? அந்த இடத்துக்கு பேர் என்ன? அவர் பார்க்கடல்ல இல்ல, நான் அதை டிஃபர் பண்றேன். ஸ்வேத தீபத்துல இருக்காரு. ஸ்வேத தீபம். ஓகே, சிரோதக சாய் விஷ்ணு ஸ்வேத தீபத்துல, அது வந்து பார்க்கடலால சூழப்பட்டு இருக்குது. ஓகே, அதனால ரொம்ப தூரம். ரொம்ப பக்கமா எங்க இருக்காரு தீபா மாதாஜி? நம்ம கிட்ட நம்ம பரமாத்மாவா சிரோதக சாய் பரமாத்மா விஷ்ணு. நம்ம வீட்டுல. ஓகே, தீபா மாதாஜி, அப்ப மொத்தம் எத்தனை பரமாத்மா இருக்காரு? இன்ஃபைனைட். இன்ஃபினைட். மேக்ஸ் இல்லையா? ஜாய். எஸ் மோகனா மாதாஜி, ஏதோ சொன்னீங்க. பரமாத்மா இல்ல பிரபு, அவர் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்காரு. சோ நான் என்னோட கேள்வி எத்தனை பரமாத்மா இருக்காங்கன்னு கேட்டேன். இந்த அண்டத்துல எத்தனை பரமாத்மா இருக்காங்க பிரபு? இந்த அண்டத்துல மொத்தம் எத்தனை பரமாத்மா இருக்காங்க? ஒரே பரமாத்மா எல்லாருக்குள்ளயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்காரு. வெரி குட். சோ வி கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லோகா. 17 படிங்க மாதாஜி. இந்த அறிவு கூட ஹரிகீர்த்தனுக்கு இல்ல. உண்மையிலே நான் பக்தி ஜாயின் பண்ணல, ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் சர்வீஸும் அதுவும் அட்டன் பண்ண முடியலன்ட்டு நின்றுட்டேன். ஏன்னா அதுக்கு ரொம்ப டாக்ஸிங்காக இருந்தது படிக்கிறது. எனக்கு அவ்வளோ அறிவு இல்லைன்னு நின்றுட்டேன். அப்போ இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். பட் நான் நினைச்சேன் எல்லா இடத்துலயும் ஒரு பரமாத்மா இருக்காரு அப்படின்னே நினைச்சிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இல்லையா ஒரு பரமாத்மா பிரபு, எல்லா இடத்துலயும் பரமாத்மா. அட பாவி மனுஷா, இது கூட உனக்கு தெரியலையாடான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சாஸ்திரத்துல இருந்து சொன்னாரு. ஸோ இப்போ 13.17 படிங்க மோகனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. யா. அவிபக்தம் ச பூதேஷு விபக்தம் இவ ச ஸ்திதம் பூதபத்ருச்ச தத் ஞேயம் கிரவிஷ்ணு பிரபவிஷ்ணு ச. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ வெரி மச். ஸோ அபிவக்தும் ச பூதேஷு, பட் இந்த நோயபிள் இருக்கு இல்லையா, இன்னும் டிக்ளேர் பண்ணல. கிருஷ்ணர் இன்னும் டிக்ளேர் பண்ணல. நம்ம தான் இங்க பரமாத்மான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இந்த பரமாத்மா வந்து நெவர் டிவைடட், ஹி இஸ் ஒன்லி ஒன். ஓகே, அடுத்தது என்ன சொல்றாரு? விபக்தம் ஈவச்ச ஸ்திதம். ஆனா அவர் எல்லாருக்குள்ளேயும் டிவைடடா இருக்கிற மாதிரி தெரியுது. இட் அப்பியர்ஸ் டு பி டிவைடட் இன் எவ்ரி பீயிங். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா எல்லா ஹிருதயத்திலும், தீபா மாதாஜி ஹிருதயத்துல இருந்து மோகனா மாதாஜி ஹிருதயத்து வரைக்கும் அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாராவது கொடுக்க முடியுமா? எஸ் பிரியா மாதாஜி. என்ன ஒரு பிரைட்னஸ். இல்ல இது ஞாபகம் இருக்கு இந்த எக்ஸாம்பிள். எனக்கு நீங்க சொன்னீங்க இந்த கிளாஸ் முடிச்சுட்டு வந்து அட்டென்ட் பண்ணிட்டு சொன்னீங்க, எப்படி ஒரு சன் இருக்கும், கீழே ஃபுல்லா பானையில தண்ணி பிடிச்சு வச்சா அந்த சன் வந்து எல்லா பானையிலயே தெரியும், பட் ஆக்சுவலா இருக்கிற ஒரு சன் ஒண்ணுதான். அதான் நீ பிரைட்டா இருக்கன்னு சொன்ன. நாலேஜபிள். நாலேஜ் இஸ் பிரைட்னஸ். ஓகே, ஒரு சன் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சன் இங்கே என் தலைமையில இருக்கிற மாதிரி இருக்கு. மோகனமாதா இல்ல இல்ல என் தலைமையில தான் இருக்குது, உன் தலைமையில இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? என் தலைமையில இருக்கிற சன்னும் மோகனா மாதாஜி தலைமையில இருக்கிற சன்னும் ஒரே சன்னு தான். அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற பரமாத்மாவும் உங்ககிட்ட இருக்கிற பரமாத்மாவும் ஒரே பரமாத்மா தான். ஆனா ஹி இஸ் தேர். ஆனா இந்த பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3வது லைன் வந்து பூத பிருத்த தத் நேயம். இந்த நேயம் இருக்கு இல்லையா, இந்த நோயபிள் பரமாத்மா இன்னும் டிக்ளேர் பண்ணல. இந்த பரமாத்மா பூத பர்த்தா. பர்த்தானா என்னது? பர்த்தானா ஹஸ்பண்ட், ஹஸ்பண்ட்னா மெயின்டைனர்னு அர்த்தம். தெரியுமா தெரியாதா? ஹஸ்பண்ட்னா பர்த்தா, பர்த்தாவோட மெயின் இது மெயின்டைன் பண்ணணும். ஸோ எவ்ரி ஹஸ்பண்ட் ஷுட் மெயின்டைன் தேர் ஒய்ஃப், அப்பதான் அவன் ஹஸ்பண்ட். ஸோ மெயின்டைனர். ஸோ கிருஷ்ணா இஸ் த பர்த்தா, ஹீ இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் எவ்ரிபடி, ஹீ இஸ் த புருஷா. அதனால தான் நம்ம புருஷான்னு சொல்றோம். பரம புருஷா,
வெங்கட்னு ஒரு புருஷா உண்டு, பட் பரம புருஷா யாரு? பெருமாள் இல்லையா? ஸோ வெங்கட் புருஷா வந்து ஓகே, வெங்கட் யாருன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம பூங்குழலியோட ஹஸ்பண்ட். ஓகே, ஸோ வெங்கட்டோட வந்து பூங்குழலியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காப்ல, பட் பரமபுருஷா எல்லா ஜீவராசியும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தூரம் இருக்காரு ஆனா கிட்ட இருக்காரு. அவருக்கு குணங்களே இல்லை, ஆனா அவர் எல்லா குணத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து புலன்கள் எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் வருது, ஆனா அவருக்கு புலன்களே இல்லை. இப்படி எல்லாமே கான்ட்ராடிக்டரியா தான் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்க வந்து பர்த்தா அப்படின்னு சொல்லி மெயின்டைனர்னு சொல்றாங்க. அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு? ஹி டிவோர்ஸ் அண்ட் டெவலப்ஸ். அவர் தான் கிரியேட்டும் பண்றாரு, அவர் தான் அழிக்கவும் செய்யறாரு. ஸோ அப்ப என்ன ஆச்சுங்க? சிருஷ்டி, பிரளயம், அப்புறம் என்னது மெயின்டைன் பண்றது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூணும் இவர் தான் பண்ணினுக்கிறாரு. இவர் தான் வந்து சிவபெருமானாவும் பிரம்மாவாகவும் இல்லை அவங்களுக்கு அந்த சக்திகளை கொடுத்து அதை வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹி இஸ் தட் பர்சன். ஓகேவா? அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். ஸோ இப்படியாக நம்ம பரமாத்மாவை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படிப்பட்டவர், இவரை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், இதுதான் நேயம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது ஒரு சின்ன செக்ஷன் பார்க்கலாம். 20 to 26 பார்க்கலாம். இஸ் இட் கிளியர்? யாருக்காவது இந்த போர்ஷன் புரியாமல் இருக்குது, பிரபு ரொம்ப குழப்பம் இல்லை ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட போக முடியும். இஸ் இட் ஓகே? ஹாய், கீதா மாதேஜ் வந்திருக்கா, லக்ஷ்மி மாதேஜ் வந்திருக்காங்க. சாரி பிரபு, நான் மெசேஜ் போட மறந்துட்டேன் இன்னைக்கு கிளாஸ். பரவாயில்ல உட்காருங்க மாதேஜி, உங்களுக்கு போர் அடிக்கலன்னா உட்காந்துக்கோங்க. இல்ல, நான் 11:30க்கு தான் கிளாஸ்ன்னு சொன்னாங்கன்றதுக்காக கரெக்டா எப்பயுமே ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வருவேன். 11:30க்கு அதனால நான் வந்தேன். கிளாஸ் போதுன்னு டென்ஷன் ஆயிட்டேன், என்ன நடக்குதுன்னு தெரியாம. சரி எப்படி கேட்கன்ட்டு அப்படியே பேசாம இருந்தேன். ஓகே, இது வந்து ஒரு பக்தி சாஸ்திரி கிளாஸ் மாதாஜி. இது ஒரு டிகிரி கோர்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு, இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இப்போ நாங்கள் 13வது அத்தியாயம் பகவத்கீதையில் இருக்கோம், பகவத்கீதா தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ யூ கேன் ஜாயின், நோ ப்ராப்ளம் மாதாஜி. ஓகே, தேங்க்யூ பிரதர். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ அடுத்தது நம்ம 13:20க்கு போகலாம். ஓகே, யாராவது ஸ்லோகம் படிங்க. யார் இனி படிக்கலையோ படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, படிக்கவா? மாதாஜி நீங்க படிக்கலன்னா அப்புறம் எப்படி மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. பதம் 20. பிரகிருதி புருஷம் சைவ வித்யா வித்யநாதி உபாவதி விகாரங்ஷ அங்ஷ குணாங்ஷைவ வித்தி பிரகிருதி சம்பவான். ஹரிபோ. பிரகிருதி புருஷம் சைவ. இனி அடுத்தது இந்த இதுல எதை பத்தி பிரபு 18. சாரி பிரபு, 18வது ஸ்லோகம் படிக்கிறது. ஓ, அது ரெண்டுத்தையும் விட்டுட்டனோ? சாரி 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 சாரி. 18, பிரபு 19. ஒரு ரெக்வெஸ்ட் பிரபு, போர் அடிக்குதுன்னு மட்டும் இனிமேல் சொல்லாதீங்க பிரபு. இது கேக்குறதுக்கு என்ன சொல்லலாம், ஒரு டவர் இருந்திருந்தா தான் கிடைச்சிருக்குன்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். அதனால போர். உங்களோட லெவல் ஆஃப் பக்தி அத மாதிரி மாதாஜி, என்னோட பக்தி எல்லாம் அப்படியே தூங்கி போயிடுவோம் மாதாஜி நான்லாம். ஓகே, ஸோ 13:18 இல்லையா? இப்போ சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ ஒருத்தனுக்கு சயின்ஸ் பிடிக்கும், ஒருத்தனுக்கு மேக்ஸ் பிடிக்கும். இப்போ தீபா மாதாஜி இருக்கா, மேக்ஸ்ல எக்ஸ்பர்ட்டு. இப்போ ஒரு சிலருக்கு மேக்ஸ் சுட்டு போட்டாலும் வராது. அப்போ அவங்களுக்குலாம் பார்த்தோன்னா, ஐயோ இந்த மேக்ஸ் பீரியட் வந்தாவே எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு தூங்குறதே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ 13:18. ஐம் சாரி, தேங்க்யூ பரம்பான பிரபு. பாரு அவர் எவ்வளோ ஒழுங்காக கவனிச்சு நிற்கிறாரு, நம்மலாம் தூங்கி நிற்கிறோம். ஓகே, ஸோ 13:18 ஜோதிஷம். ஓகே, அந்த ஸ்லோகம் இப்போ படிக்க வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? ஐ எம் த சோர்ஸ் ஆஃப் லைட் ஆஃப் ஆல் த இலுமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இலுமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னது? நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு, சந்திரன் இருக்கு, சூரியன் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பாடிஸ் இருக்கு இல்லையா? இந்த காஸ்மிக்ல, இந்த சிருஷ்டியில வந்து நிறைய ஒளி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது இல்லையா? அது எல்லா லைட் எங்க இருந்து வருதுன்னா அது என்கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் பிரம்மசமித்தில் கூட சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பகவான் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த தேஜஸ் தான் எல்லா இடத்துலையும் அந்த ஒளியை வந்து பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. தமசா பரம் உச்சதே, ஹி இஸ் பியாண்ட் த டார்க்னஸ், ஹி இஸ் பியாண்ட் த டார்க்னஸ். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ சூரியன் கிட்ட இருள் இருக்குமா?
சூரியன் ஃபுல்லாவே வெளிச்சம், அங்கே போய் எப்படி இருள் இருக்க முடியும்? அந்த மாதிரி கிருஷ்ணர் இஸ் பியாண்ட் தமசக. ஸோ இதை இன்னொரு விதமாக எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்? கிருஷ்ணா இஸ் பியாண்ட் தமசக. ஸோ நம்ம தமோ குணத்துல இருந்தோன்னா தமோகரமான விஷயங்கள், ரொம்ப அழுது பிறண்டு நான்வெஜ் சாப்பிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஒரு தமோகுணமான விஷயங்களை வைத்து கொண்டோமானால் இந்த கிருஷ்ணரை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அண்ட் ஞானம் நேயம் ஞ கம்யம். ஸோ இதுதான் நாலேஜு, அவரு தான். ஸோ அவரு தான் நாலேஜு, அவரு தான் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். ஸோ கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நாலேஜு. அந்த நாலேஜை பட்டு கடைசியில் நீ என்ன வரப்போற? இப்போ உதாரணத்துக்கு நீ பிஏபிஎல் படிச்சுட்டு நீ என்ன ஆக போற? நான் வக்கீல் ஆக போறேங்க. பட் இங்கே பிஏபிஎல் இல்லை, இங்கே இந்த நாலேஜை வச்சுட்டு ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜும் அவரு தான், நாலேஜும் அவரு தான், ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜும் அவரு தான். அண்ட் த கோல் ஆஃப் த நாலேஜ் ஞான கம்யம். இந்த நாலேஜ்னால நான் என்ன கிடைக்கும்? நான் வக்கீலாய் என்ன கிடைக்கும்? வக்கீலாய் எனக்கு பணம் கிடைக்கணும். கரெக்டா? நான் லா காலேஜில் படிக்கிறேன், படித்து நான் என்ன ஆக போகிறேன்? லாயர் ஆக போகிறேன். லாயர் ஆகி எனக்கு என்ன கிடைக்கும்? பணம் வேணும். இங்கே மூன்று விஷயங்கள். ஆனால் இங்கே பகவான் தான் நாலேஜு. அதால் என்ன கிடைக்க போகுது இல்லை என்ன அடைய போகிறோம் அப்படின்னா பகவானை. அதனால அவனுக்கு என்ன கிடைக்கும்னா பகவான் தான் கிடைக்கும். அதுதான் இந்த ஸ்லோகம். ஞானம் நேயம் ஞான கம்யம். அமேசிங்ல, வெரி இன்ட்ரெஸ்டிங் கிருஷ்ணா. ஓகே, ஸோ கிருஷ்ணர் இதில் ஃபைனலாக கிளைமேக்ஸை உடைக்கிறாரு. நம்ம இன்னைக்கு 13வது ஸ்லோகத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அவரு அதுன்னு சொல்லிட்டு இருந்தாரவளே, எதுன்னு சொல்லவே இல்லை. இந்த லாஸ்ட் லைனில் சொல்கிறாரு பாருங்க, ஹிருதி சர்வஸ்ய விசிஷ்டம். எல்லாரோட ஹார்ட்லையும் இருக்கிற ஹிருதி விஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தானா இதயத்தில் இருக்கக்கூடிய, அப்போ அது ஆத்மாவாயிடும். ஆனால் ஹிருதி சர்வஸ்ய, எல்லாரோட ஹிருதயத்திலும் வீட்டிருக்கக்கூடிய, எல்லாரோட ஹிருதயத்தில் யார் வீட்டிருக்கா? பரமாத்மா. ஸோ 13ல இருந்து நம்ம பார்த்தது எல்லாமே பரமாத்மாவை பற்றி. கிருஷ்ணர் ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? பட் நீங்கள்லாம் ரொம்ப அறிவாளி, அதனால முதல்ல உங்களுக்குலாம் இந்த ஆன்சர் தெரியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, நீங்க பார்த்தீங்கன்னா யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஞானம் நேயம் ஞான கம்யம். இதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, ஹி இஸ் த நாலேஜ், ஹி இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், ஹி இஸ் த கோல் ஆஃப் நாலேஜ். இதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. பரம்பவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு ஒளி அடிக்கிறது, தர்ணிதாக்கு தெரிஞ்சு போச்சு கை தூக்குறது. ஓகே, தர்ணிதா சின்ன பொண்ணால தர்ணிதா கொடுக்குற அந்த பர்மிஷன். யா இரு தருண், நீ சொல்லாத. 15வது அத்தியாயம் இப்ப எத்தனை பேருக்கு தெரியும்? 15வது அத்தியாயம் தெரிஞ்சு போச்சு, குழலிக்கு தெரிஞ்சு போச்சு. வேற யாருக்கு தெரியும்? 15வது அத்தியாயம் க்ளூ கொடுத்துட்டேன். ஓகே, தர்ணிதா நீ சொல்லலாம். 15.15ல வந்துட்டு நான்தா வேதா வேதாந்த கிருத் கன்ஃபியூஸ் பண்றேன். பட் என்கிட்ட இருந்தா வேதங்கள் வருது, நான் தான் அந்த வேதம், அந்த வேதத்தால் அறியப்பட வேண்டியவனும் நான் தான் அப்படின்னு சொல்றேன். எக்ஸாக்ட்லி இதே மாதிரி வருதா? வேதைச்ச சர்வர் அகம் ஏவ வேத்யோ, அந்த ஸ்லோகம். ஓகே, ஹிருதி சன்னி விஷ்டோ, அந்த ஸ்லோகத்துல இதுவும் வரும். ஹிருதி சன்னி விஷ்டோ ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச. ஸோ அங்கேயும் ஹிருதி வருது, இங்கேயும் ஹிருதி வருது. கரெக்டா? ஸோ இட் இஸ் தட் பரமாத்மா, இட் இஸ் தட் பரமாத்மா. இங்க நோயபிள் யாரு? நம்ம நிறைய பேர் என்னெல்லாம் கற்றுக்குறோம்? சயின்ஸை பற்றி கற்றுக்குறோம், இன்ஜினியரிங் பற்றி கற்றுக்குறோம், அரசியல் பற்றி கற்றுக்குறோம், கிரிக்கெட்டை பற்றி கற்றுக்குறோம். பட் ஆக்சுவலி யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்? பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு 2 வார்த்தை பேசுகிறா பகவானை பற்றி, 2 வார்த்தை எழுதுறா பகவானை பற்றினா யாராலையும் எழுத முடியாது. கரெக்டா? ஸோ 19ல் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? இதி க்ஷேத்திரம் ததஞானம். அவர் மொத்தமாக கன்க்ளூட் பண்றாரு, 1வது ஸ்லோகத்துல இருந்து கன்க்ளூட் பண்றாரு. இதி க்ஷேத்திரம், ஏற்கனவே க்ஷேத்திரத்தை பத்தி நம்ம போன கிளாஸ்லயே பார்த்துட்டோம். கரெக்டா இல்லையா? 1.1லே பாதிக்கு மேல கிருஷ்ணர் ஆன்சர் பண்ணுவார் இல்லையா? 1.2ல ஆன்சர் பண்றாரு. ஓகே, இதி க்ஷேத்திரம் ததா ஞானம் நேயம். ஸோ நான் ஏற்கனவே க்ஷேத்திரத்தை பத்தி சொல்லிட்டேன், நாலேஜை பத்தி சொல்லிட்டேன், நேயத்தை பத்தி சொல்லிட்டேன். இது நிறைய பேருக்கு புரியல அப்படின்னு சொன்னா பகவான் என்ன சொல்றாரு? மத் பக்தா ஏதத்
விக்னாய, என்னோட பக்தனுக்கு தான் இது வந்து புரியும். அப்ப நீ பக்தனா இருன்னு சொல்றாரு. கரெக்டா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இந்த காலேஜுக்குள்ள நீ வரணும்னா ஃபீஸ் 50,000 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபீஸ் 50,000 கட்டி ஜாயின் பண்றான்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? அதே மாதிரி only my devotee can understand it. இதெல்லாம் சொல்லிட்டு devotee can understand it அப்படின்னா நீ become my devotee அப்படின்றார் கிருஷ்ணர். அப்படி டிவோட்டி ஆனா உனக்கு என்ன ஆகும்? மத் பாவய உபபத்யதே, நீ என்னோட நேச்சருக்கு, என்னோட வைகுண்டத்துக்கு, என்னோட கோலத்துக்கு நீ வந்துருவ. ஸோ முக்கியமா இப்ப என்ன சொல்லி முடிச்சிருக்காரு? க்ஷேத்திரம், ஞானம், நேயம். ஓகே, ஸோ இது மூணுத்துக்கும் உள்ள விஷயங்களை நம்ம ப்ராப்பரா கத்துக்கணும். ஓகே, க்ஷேத்திரம் என்ன சொன்னாரு? இந்த உடல், இதுதான் க்ஷேத்திரம் சொன்னார். நாலேஜ் என்னது? நாலேஜ்னா இந்த குணநலங்களோட ஒரு 20 குவாலிட்டிஸை கொடுத்துட்டு இந்த குணங்கள்லாம் வந்திருக்கணும். அப்பனா நீ நாலேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். யாரை தெரிஞ்சுக்கணும்? பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது மத் பக்தா டிவோஷனால மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, இப்படி பண்ண என்ன ஆகும்? ஜென்ம மிருத்யு ஜராவியாதி, பிறப்பு இறப்பு நோய் வயோதிகம், இதுல இருந்து நம்ம வந்து இந்த சக்கரத்துல இருந்து விழுபடலாம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேப் கொடுத்துருக்கேன். ட்ரெஷர் ஹண்ட்னு ஒரு கேம் இருக்கு, தெரியுமா? அதாவது ஒரு புதையில வந்து ஒளிச்சு வச்சிருவாங்க, கிரவுண்டுலயோ ஒரு தீவுலயோ ஒளிச்சு வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஒரு மேப் ஒன்று கொடுத்துக்கிட்டு அவங்க வந்து இந்த புதையல போய் நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அந்த மேப்பை வச்சுக்கிட்டு நம்ம அந்த மேப்பையே படிச்சுக்கிட்டு இங்க வந்து பள்ளம் இருக்கு, இந்த இடத்துல தண்ணி இருக்கு, இந்த இடத்துல ஒரு துருப்பு இருக்கு, இந்த இடத்துல இது இருக்கு அப்படின்னு மேப்பை படிச்சுக்கிட்டே இருந்தா ஏதாவது ஆகுமா? அந்த புதையல் உனக்கு கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? அப்ப அந்த மேப்பை வச்சுட்டு என்ன பண்ணணும்? ஏய், லெஃப்ட்ல போக சொல்றது, இந்த மரத்துக்கு கீழே தோண்ட சொல்றது, we have to do it. அதை பண்ணா அங்க ஒரு துருப்புச்சீட்டு கிடைக்கும். அடுத்து அந்த துருப்புச்சீட்டுல என்ன எழுதியிருக்கோம்? ஏதாவது ஒன்று எழுதியிருக்கோம் இல்லையா? இந்த பக்கம் 3 செடிங்க பிங்க் கலர்ல இருக்கும், அந்த பிங்க்குக்கு உள்ளாடி அது இருக்குது. அப்ப அந்த பிங்க் செடி எங்க இருக்குன்னு தேடி போகணும். கரெக்டா இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம அந்த ட்ரெஷர் ஹண்ட் கேமில் எப்படி அதை ஃபாலோ பண்ணி அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி அந்த புதையலுக்கு போகிறோமோ, அதே மாதிரி இந்த நாலேஜ் எல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். we have to travel through the knowledge. பௌதிகத்தை படித்து எக்ஸாம் எழுதி 40 மார்க் வாங்கி பக்தி சாஸ்திரி வாங்குறதுக்கு பேர் நாலேஜ் கிடையாது. we have to travel through the knowledge. we have to apply every day. இன்னைக்கு இந்த கீதா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு we should start applying in our life. உதாரணத்துக்கு நீங்க 13.8 இருந்து 12 வரைக்கும் குவாலிட்டிஸ் பாத்தீங்க. அந்த குவாலிட்டிஸை டெவலப் பண்ண பாருங்க. ஃபர்கிவ்னஸ் போட்டிருக்கா, ஃபர்கிவ் பண்ண பாருங்க. ஹம்பிளா இருக்க சொல்லியிருக்கா. இப்போ கிளாஸ் ஏய் என்னடா இது ஆச்சா போச்சான்னு டமால் டிமில்னு பேசாதீங்க. ஹம்பிளா பேச பாருங்க, அன்பா இனிமையா பேச பாருங்க. ஓகே, அப்பதான் அந்த ட்ரெஷர் கிடைக்கும், அந்த பகவான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? எல்லாரும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க பரம்பான பிரபுக்கு. he is very sincere in getting it. கரெக்டா? he wanted. ஓகே, 20ல இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்க போறோம். இப்போ எல்லாத்தையும் தனித்தனியா பார்த்தோம், ஆனா இந்த மூணுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க போறோம். இது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் 3 விஷயம் சொல்றேன், என்ன கனெக்ஷன்றதை நீங்க சொல்லுங்க. யாருக்கு தெரியுமா கை தூக்குங்க. பரம்பான பிரபுக்கு கண்டிப்பா தெரியும், ஆனா நாங்கெல்லாம் ஒண்ணா ஒர்க் பண்ணோம். ஓகே, ஆக்சிஜன், ஃபியூவல், இக்னிஷன், பிராணவாயு, எரிபொருள், ஸ்பார்க்கு, அதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, பொறி. இது மூணுத்தோட கனெக்ஷன் என்ன யாருக்கு தெரியும்? தருணிதா கை தூக்கிட்டா. எஸ் குழலி சொல்லுங்க. இதுல ஃபயரோட பேசிக் கரெக்ட். சோ இந்த மூணுத்தோட ட்ரையாங்கிள் ஜாயின் ஆனாதான். இதுல ஒண்ணு குறைஞ்சாலும் இல்ல கூடுனாலும் கூட, இப்போ உதாரணத்துக்கு ஆக்சிஜன் கூட்டினா கூட ஃபயர் ஆகாது. கரெக்டா அந்த 18 19 இருந்தா தான் ஃபயர் ஆகும். நீங்க ஒரு 50 வச்சீங்கன்னா ஃபயர் ஆகாது. அதே மாதிரி ஃபியூவல் கூடவும் கூடாது குறையும் கூடாது, அந்த மாதிரி ஸ்பார்க். ஓகே, ஸோ இதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள். இப்போ நம்ம என்ன ட்ரையாங்கிள் பார்க்க போறோம்? பிரகிருதி, அதாவது க்ஷேத்திரம். ஓகே,
ஸோ பிரகிருதியை பற்றி பார்க்க போகிறோம், புருஷா பற்றி பார்க்க போகிறோம், ஈஸ்வரா. இந்த மூணுத்தோட ட்ரையாங்கிளை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலி பிரகிருதின்றது இந்த 6 கேள்விகளில் ஒரு தனி கேள்வியும் கூட. களமும் பிரகிருதி தான், உடல் தான், பிரகிருதியும் உடல் தான். ஓகே, ஸோ பிரகிருதியை பற்றி நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். பிரகிருதி, புருஷா, ஈஸ்வரா, இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிரகிருதிம் புருஷம் சைவ வித்தி அநாதி உப அபி. இது ரெண்டும் பிரகிருதி புருஷா. புருஷான்றது வந்து லிவிங் என்டிட்டி, பரம புருஷர் தான் பெருமாள். ஓகே, பிரகிருதின்றது வந்து இந்த பஞ்சபூதங்கள், இதெல்லாமே 3 குணங்கள், இதெல்லாமே. இங்க என்ன சொல்றாரு கிருஷ்ணரே? வித்தி, வித்தினா தெரிஞ்சுக்கோ, அனாதி, 2 பேருக்குமே வந்து ஆரம்பமற்றது, மீன்ஸ் அனாதி அனாதி காலமாக. அடுத்தது என்ன சொல்றாரு? விகாராம்ச குணம் சைவ, 3 குணங்கள், சத்துவகுணம், தமோகுணம், ரஜோகுணம், டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். இது ரெண்டும் வித்தி பிரகிருதி சம்பவம். சம்பவம்னா பிரகிருத்தியால சம்பவிக்கப்படுகிறது. நம்ம சம்பவம் செய்யலாம்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரையா போட்டு தள்ள போறாங்க, கரெக்டா? இன்னைக்கு சம்பவம் செய்ய போறோம், நாங்க அங்க வியாசார்பாட்டில் போய் சம்பவம் பண்ண போறோம் அப்படின்னா அங்க போய் பண்ண போறோம். அந்த மாதிரி பிரகிருதி என்ன பண்ணுதுன்னா விகாரத்தை கொடுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த 3 குணங்களையும் கொடுக்கிறது. யாரு? பிரகிருதி. குழலி இப்பதான் தேடுறான். பிரகிருதி, பிரகிருதி இது ரெண்டுத்தையும் கொடுக்கிறது. ஓகேவா? விகாரம்னா என்ன? எஸ், கண்டிப்பா வரேன். ஐ அப்ரிஷியேட் யூ, தேங்க்யூ சோ மச். யூ ஆஸ்க். இப்படி ஆஸ்க், கேள்விகள் கேட்டாதான் ஒரு சந்தோஷம், அப்பதான் எடுக்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகம். விகாரம்னா என்ன? 6 வகையான மாற்றங்கள். நம்ம பிறக்கிறோம், வளருறோம், அப்புறம் இந்த 18 வயசுக்கு மேல அப்படியே இருப்போம், கொஞ்ச நாளுக்கு அழகா இருப்போம், கரெக்டா? அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஒரு பை ப்ராடக்ட், நம்மளுக்கு ஒரு குழந்தைகள் வரும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பலம், நம்ம பார்வை, நம்ம கேட்கறது, நம்ம உடல் எடை எல்லாமே சுருங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இறந்து போயிடுவோம். இந்த மாற்றத்தை, இந்த விகாரம்னா மாற்றம், இந்த மாற்றத்தை கொடுக்கிறது பிரகிருதி நம்மளுக்கு கொடுக்கிறது. இஸ் இட் ஓகே? இஸ் இட் கிளியர்? இத பிரம்மாவால கூட மாற்ற முடியாது. என்ன, அவங்க கொஞ்சம் ஹைஃபையா இருப்பாங்க, அவ்வளவுதான். எப்படி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் அமெரிக்கா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் வித்தியாசம்? அந்த ஹாஸ்பிட்டல் ஹைஃபையா இருக்குது, பட் அதுக்குள்ளேயே நோய் தானே இருக்குது, அதுக்குள்ள இருக்கிறவன சங்கடப்பட்டுட்டு தான் இருக்கான். அங்க கொஞ்சம் ஹைஃபையா இருப்பாங்க இல்லையா? ஜிஹெச்ல கொஞ்சம் கேவலமா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். பட் இந்த விகாரங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. நீ 100 வருஷம் 50 வருஷத்துல உனக்கு வயசாகுதுன்னா அவருக்கு ஒரு 50,000 வருஷத்துல வயசாகும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? விகாரம். அப்புறம் 3 குணங்கள், அதாவது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இது எல்லாமே பிரகிருத்தில இருந்து வருது அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்ல முயற்சி பண்றேன். விதை, மண்ணு, இது ரெண்டும் இருக்கு. ஓகே, ஆனா ஒரு கார்டனர் வேணும். அந்த கார்டனர் கரெக்டா அந்த மண்ணின் மீதையும் அப்படி போடும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு செடி வருது இல்லையா? அதே மாதிரி இந்த பிரகிருதி, இந்த ஆத்மா, இது எல்லாத்தையும் உள்ள போடக்கூடிய கார்டனர் தான் கிருஷ்ணர். ஓ, பிரியாக்கு இந்த மாதிரி ஒரு ஆசையோ, அப்போ பிரியாக்கு இந்த உடலை கொடுப்போம் அப்படின்னு இன்னைக்கு பிரியா கிட்ட இருக்கிற உடல், அவளோட முடி நீளம், அவரோட அறிவு, அவளோட அழகு, இது எல்லாமே அந்த கார்டனர், அந்த தோட்டக்காரன் கிருஷ்ணர் நம்மளுக்கு பிரகிருத்தில இருந்து எடுத்து போட்டிருக்கார். ஒரு விதையை இந்த மண்ணுல போடுற மாதிரி அந்த ஆத்மாவை எடுத்து இந்த மண்ணுல, இந்த பிரகிருத்தில விதைச்சிட்டார். இப்படி ஒருத்தரும் நம்மளோட ஆசைப்படி நம்ம செஞ்ச கர்மங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த விதையை வந்து பகவான் தூக்கி உள்ள வைக்கிறார். இதுதான் ட்ரையாங்கிள். இதை தான் நீ புரிஞ்சுக்கணும், இந்த சம்பந்தத்தை நீ புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டானா உனக்கு வருத்தம் கிடையாது. யா, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். எஸ், நான் இதை தொட்டேன், ஷாக் அடிச்சிச்சு, நான் இனிமேல் தொட மாட்டேன். இதை இப்போ ஒரு குழந்தை இருக்குது பாருங்களேன், அது போயிட்டு என்ன பண்ணும், விளக்கு எப்பவுமே அட்ராக்ட் பண்ணும். உடனே என்ன பண்ணும், விளக்கு போய் தொட போகும். என்னைக்காவது அந்த அட்ராக்ஷன், விளக்கு நல்லா தான் இருக்குது, நீங்க கூட நிறைய விளக்கு ஏற்றுவீங்க இல்லையா? கார்த்திகை தீபம் ஏதாவது ஃபங்க்ஷன்னா உடனே 10 விளக்கு எடுத்து உடனே பூங்குழலி ஒரு பெரிய கேமராவும் கொண்டுட்டு, விளக்கு இங்கே வை அங்கே வை, இப்போ ஃபோட்டோ எடுத்தா சூப்பராக வரும்
விளக்கு இஸ் பியூட்டிஃபுல். பட் என்னைக்காவது நீங்க அந்த விளக்க போய் தொட்டிருக்கீங்களா? விளக்க போய் பிடிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் இந்த பக்கம் தோல்ல கொஞ்சம் தலையில கொஞ்சம்லாம் வச்சுக்கிறீங்களா? பிகாஸ் யூ ஹாவ் த நாலேஜ். விளக்கு வந்து ரொம்ப சுடும். அப்ப அந்த நாலேஜ் வந்துடுச்சுன்னா இப்ப அந்த விளக்கு சுடும் தான், ஆனா அது ஒன்ன சுட மாட்டேங்குது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். விளக்கு இன்னைக்கும் சுட்டுட்டு தான் இருக்கு, ஆனா அது ஒன்னையே சுடல. ஏன்னா உனக்கு நாலேஜ் இருக்கு. கரண்ட் இப்படிதான் இருக்குன்னு உனக்கு தெரியும், அந்த நாலேஜ் இருக்கு. கரண்ட் உன்னை சுட மாட்டேங்குது, அந்த ஷாக் அடிக்க மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த பௌதிக உலகத்தில் இந்த நாலேஜை நம்ம ஒழுங்கா வாங்கிக்கிட்டோம், அதை ஒழுங்கா அப்ளை பண்ணோம்னா, இப்ப கரண்ட் ஷாக் அடிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் அதுக்குள்ள விரல விட்டீங்கன்னா ஷாக் அடிக்க தான் செய்யும். அந்த நாலேஜ் என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணும். இதுக்குள்ள நான் ஸ்க்ரூ டிரைவரையோ என்னோட ஒரு ஊக்கியோ தூக்கி உள்ள விட்டேன்னா அது வெளியே எனக்கு கரண்ட் ஷாக் அடிக்கும். அந்த நாலேஜ் அப்ளை பண்ணிட்டு எப்படி அப்ளை பண்ணணும்? ஊக்கோ கொண்ட ஊசியோ தூக்கி அதுக்குள்ள குத்தக்கூடாது. கரெக்டா இல்லையா? அப்படியே உங்களுக்கு குத்தணும்னு தோணுச்சுன்னா ஒரு டெஸ்டர் வச்சு குத்துங்க, இல்லைன்னா ஒரு மரக்கட்டையை வச்சு குத்துங்க. கரண்ட் பாஸ் ஆகாது. கரெக்டா? அந்த நாலேஜை அப்ளை பண்ணோம். நான் ஏன் ஒரு கம்பியை வச்சு குத்தல, நான் வந்து கட்டையை வச்சு குத்துனேன்? அப்பா எனக்கு தெரியும்ப்பா, கரண்ட் வந்து மரக்கட்டை வழியா பாஸ் ஆகாதுப்பா, அதனால எனக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம குத்தலாம். கரெக்ட்? அப்போ உனக்கு ஷாக் அடிக்கல. அப்ப அந்த நாலேஜை நீ என்னைக்கு அப்ளை பண்றியோ அன்னைக்கு தான் நீ இதால பாந்த பண்ணணும். அப்பதான் நீ இதால சஃபர் ஆக மாட்ட. இன்னைக்கு நம்ம பௌதிக உலகத்தில் சங்கடப்படுறோம்னா ஃபர்ஸ்ட் நாலேஜ் இல்லை. அப்புறம் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நம்ம பௌதிகத்தை படிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம சஃபர் ஆறோம்னா அதை நம்ம அப்ளை பண்ணல. ஃபர்ஸ்ட் நாலேஜே இல்லை. 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு சஃபர் ஆறான்னா நம்ம அதை அப்ளை பண்ணலன்னு அர்த்தம். எனி ரியலைசேஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங்? இது ஒரு முக்கியமான பாடம் நம்மளுக்கு. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே. புரிஞ்ச மாதிரி கொஞ்சம் நடிங்க அட்லீஸ்ட். இல்ல புரிஞ்சதா புரியலையா? அட்லீஸ்ட் சே சம்திங். தேங்க்யூ வெரி மச் பிரியா. 21 போலாம். தேங்க்யூ. ஓகே ஃபைன். மேல போலாம் இல்லையா? சி, நீங்க ஏதாவது ஒரு ஃபீட்பேக் இருந்தாதான் நான் கொஞ்சம், இல்லைன்னா அதே திருப்பி ரிப்பீட் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். கரெக்டா? இது ஏதோ புரியல போல் இருக்கு, திருப்பி திருப்பி அதை சொல்ல முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். Give some feedback so that I can go up. 13 The electrical example வந்து கரெக்டா அப்ளை ஆச்சுக்கோ. Okay, so you can connect it with that. ஜாய், இப்போ ஒரு சில கரண்ட்டை பத்தி தெரியாதவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் இல்லையா? உதாரணத்துக்கு கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு குளத்தை எடுத்துக்கோங்க, படித்துறை ரொம்ப வழுக்கும் அப்படின்னு ஒரு நாலேஜ் இருக்கு. ஆனா இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு அவ அங்க போய் டமுக்கு டமுக்குன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. வலிக்கு விழுவாளா மாட்டாளா? வலிக்கு விழுவா. ஏன்னா அது வழுக்கும்னு தெரிஞ்சுட்டு உஷாரா இருந்திருக்கணும். எதையாவது பிடிச்சிக்கிட்டோ இல்லைன்னா அந்த படித்துறைக்கே போகாமலேயோ இருக்கணும். கரெக்டா? இது கிராமத்து எக்ஸாம்பிள். ஓகே, 13.21 ஸ்லோகம் யாராவது படிங்க. हरे कृष्ण प्रभु. படிங்க மைத்திலி மாதாஜி. हरे कृष्ण. कार्य कारण कर्तृत्वे हेतुः प्रकृति उच्यते. पुरुषः सुख दुःखानां भोक्तृत्वे हेतु उच्यते. இந்த புருஷஹா அப்படின்னு இருக்கு இல்லையா? தனியா சொன்னா புருஷஹா சொல்லணும். இப்ப நடுவுல இந்த ஹெச்சுக்கு கீழே இந்த மாதிரி இந்த டபுள் டாட் வரும்போது ஒரு ஹாஃபா சொன்னா போதும். கரெக்டா தருதா? புருஷா சுக துக்கானாம். கரெக்டா? புருஷஹா சுக துக்கானாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட் தானே தரு? சோகா நடுவுல வரும்போது. ஆனா இதே புருஷஹா கடைசியில வந்து 2 டாட் வச்சிருந்தாங்கன்னா புக்காரத்துக்கு சுக துக்கானாம் புருஷஹா அப்படின்னு சொல்லணும். ஆனா புருஷஹா நடுவுல வந்ததுன்னா புருஷா புருஷா. இந்த ஹாவை வந்து ஒரு அரை மாத்திரையில சொல்லுங்க. சரிங்களா? நீங்க சீனியர் அப்படின்றதுனால இதை சொன்னேன். தலைவர்தா? ஓகே, ஹரி ஓம் தத்சத். உங்க எல்லாரும் சார்பாவும் இது வந்து நேத்திக்கு
துளசிக்கும் சாலிகிராம் ஷீலாக்கும் நேற்றுக்கு கல்யாணம் பண்ணோம் இல்லையா? ஸோ நைட்டு அனுகுலா மாதாஜி பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தாலாம் போட்டு அரைச்சு அந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் பண்ணியிருக்கான். தேங்க்யூ ஃபார் த பிரசாதம். ஹரியோம் தத்சத். ஓகே, காரிய காரண கர்த்திருத்வே, காஸ் அண்ட் எஃபெக்ட் யாரு? பிரகிருதி. இப்ப என்ன சொல்றாரு கிருஷ்ணரு? காஸ் அண்ட் எஃபெக்ட்னா என்னன்னு தெரியுமா? காரணம், அதுக்கப்புறம் எஃபெக்ட். இது இங்கிலீஷ், தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியலையே. விளைவுகள். விளைவு. எஸ், விளைவுகள். காரணம் விளைவு ரெண்டுமே பிரகிருதி அப்படின்றாரு. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கவே முடியல இல்லையா? உதாரணத்துக்கு அரிசி மாவை எடுத்து பிரகிருத்தினா என்னது ஃபர்ஸ்ட்? பிரகிருத்தினா பஞ்சபூதங்கள், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் சேர்ந்தது பிரகிருதி. இந்த கிரியேஷன் பிரகிருதி. ஓகே ஓகே. ஏன்னா இவங்க 13வது சாப்டர்ன்றதுனால கொஞ்சம் வேகமா போவோம் மாதாஜி. ஐயோ இல்ல, நான் அது ஒண்ணு மட்டும் தெரியல, மீதியெல்லாம் சூப்பரா புரியுது. ஓகே மாதாஜி, தேங்க்யூ ஸோ மச், வெரி நைஸ். ஸோ இப்போ உதாரணத்துக்கு அரிசியை எடுத்து ஊற வச்சு அதை கரெக்டான பக்குவத்தில் காய வச்சு அதை ஒரு இடிச்சு அதுக்கப்புறம் அதை ஒரு சக்கரை பாகுல பண்ணி எடுத்து இல்லையா? ஸோ இதெல்லாமே பண்ணி ஒரு காசு. இதெல்லாம் நீ பண்ணீங்கன்னா எஃபெக்ட் என்னது? அதிரசம் இல்லையா? ஸோ இங்க என்ன சொல்றாரு? காஸ் அண்ட் எஃபெக்ட் இன் திஸ் கிரியேஷன் ரெண்டுமே பிரகிருதி தான். ஆனால் புருஷ சுக துக்கானாம் புரக்த்வே ஹேதுர் உச்சதே. ஆனா பிரகிருதி தான் செய்யறான், காரணம் எல்லாமே அவன் தான். ஆனா சங்கடப்படுறது, சந்தோஷப்படுறது யாருன்னா ஜீவாத்மா. அது ஏங்க? அவன் செஞ்சா அவன் தானங்க அழுகணும், அவன் உடைச்சானா அவனை தானே தண்டிக்கணும், கரெக்டா இல்லையா? ஆனா இங்க வந்து பிரகிருதி எல்லாம் பண்ணியிருந்தா கூட நம்ம தான் அதை வந்து என்ஜாய் பண்றோம், நம்ம தான் அதால துக்கமும் படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ பிரகிருத்தில இருந்து என்ன வருது? நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த மாதாஜி வர கேட்டாங்க, நீர், நிலம், நெருப்பு, காற்று, இந்த உடல், இந்த புலன்கள். என்ன செய்யணும் மாதாஜி? எனக்கு வேண்டாம் மாதாஜி, இந்தாங்க. ஓகே, நீங்க பாகவதம் அட்வான்ஸ் ஸ்டேஜ்லயும் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த ஆகாசத்துல இருந்து அதுக்கப்புறம் வாயு வரும், வாயுல இருந்து அதுக்கப்புறம் நெருப்பு வரும், அப்புறம் நெருப்புல இருந்து தண்ணி வரும், தண்ணியில இருந்து எர்த்து வரும். அப்புறம் இந்த ஆகாசத்துல இருந்து எப்படி சென்சஸ் வருது? ஆகாசத்துல இருந்து என்ன சென்சஸ் வந்தது? காற்றுல இருந்து என்ன சென்சஸ் வந்தது? நெருப்புல இருந்து என்ன சென்சஸ் வந்தது? நெருப்புல இருந்து என்ன சென்சஸ்? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேட்குறேன். இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சுல வித்யா மாதாஜி பகவத்கீதால. விஷன் வரும். எஸ், நெருப்புல இருந்து விஷன் வரும். வெரி குட். காற்றுல இருந்து என்ன வரும்? ரோகிணி மாதாஜி தெரியும்னா சொல்லுங்க. எஸ் குழலி சொல்லுங்க. அச்சா ஆஃப் பண்ணலவா? வித்யா மாதாஜி சொல்லுங்க. ஸ்மெல் வரும். ஓகே, வாட்டர்ல இருந்து என்ன வரும்? டேஸ்ட். வெரி குட் குழலி, வெரி குட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒன்னொன்னுத்துல இருந்து, இது எல்லாமே பிரகிருதி தான். நம்ம புலன்கள் பிரகிருதி, நம்ம உடல் பிரகிருதி, இந்த பூமி, இந்த நிலம், காற்று, ஆகாசம், இது எல்லாமே பிரகிருத்தில இருந்து வருதுதான். இது எல்லாமே எர்த்ல இருந்து தான் ஸ்மெல் வரும். எர்த்ல இருந்து ஸ்மெல்லு, ஆகாசத்துல இருந்து என்ன வரும்? தொடு உணர்ச்சி வரும். கரெக்டா? டச் சென்ஸ் தானே வரும் அதுல இருந்து. ஹியரிங் வராத பிரபு, அது ஈத்தர்ல இருந்து வரும் வைப்ரேஷன்ஸ். எஸ், ஈத்தர்ல இருந்து. எனக்கு ஞாபகம் இல்லையா? அனுக்குலா என்ன ஐடியா? சரி, குரூப்ல போடுவாங்க. எஸ், தீபா மத்த சொல்லுங்க. இல்ல பிரபு, சப்தம், அந்த ஒலி. ஆமா, எதுல இருந்து வருது? ஆகாசம். ஆகாசத்துல இருந்து. ஓகே, ஆகாசத்துல இருந்து ஒலி வருகிறது. காற்றுல இருந்து தொடு உணர்ச்சி. உதாரணத்துக்கு உனக்கு ஃபேன் போடும்போது உனக்கு ஃபீலிங் கிடைக்கிறதா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஃபேன் போடாத போது யாரும் ஒரு அடிக்கிற மாதிரி இல்லை. ஃபேன் போடும்போது யூ கேன் ஃபீல் தட் காத்து, ஏய் கொஞ்சம் கூட்டி வைடா காத்து பத்தலை, பிகாஸ் யூ ஆர் ஃபீலிங் இட். ஓகே, ஸோ தொடு உணர்ச்சி வந்து காற்றுல இருந்து வருது.
ஓகே. அண்ட் ஆகாசத்தில் இன்றைக்கும் நிறைய சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓம்ன்ற சவுண்டு வருது, ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே பிரகிருதியோட டொமைன். புரிஞ்சுதா? டொமைன்னா புரியுதா? இப்போ டொமைன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த வீட்டுக்கு நீங்கள் டொமைன் என்னம்மா அதோட அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். ஒரு சில நாய்க்கு ஒரு டொமைன் இருக்கு. என்ன டொமைன் தெரியுமா? அந்த ஸ்ட்ரீட்டு, அது ஸ்ட்ரீட்டு அது வரைக்கும் விரட்டிட்டு போவோம். அந்த ஸ்ட்ரீட்டை தாண்ட டக்கார்னு நின்றுடும். கேட்டானா இது வரைக்கும் தான் என்னோட எல்லை. போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, அங்கே ஒரு கொலை நடந்திருக்க, எப்போ அது எங்கள் எல்லைக்கு அப்பாடு, அது வந்து அந்த ஸ்டேஷனில் வந்தது. அதே மாதிரி பிரகிருதியோட டொமைன் வந்து நம்மளோட உடல், ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட புலன்கள், அப்புறம் இதில் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் கூட. அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. காரிய காரண, இந்த காரியத்தை செய்ததுக்கு கூட பிரகிருதி தான். இப்போ அந்த பிரகிருதி உங்களுக்கு கையை கொடுக்கல, நீ காலை கொடுக்கல, நீ நடக்க முடியுமா? அப்போ நீ காரணம் யார்? அப்போ நடக்கிறதுக்கு காரணம் குழலியா பிரகிருதியா? பிரகிருதி. பிரகிருதி. ஸோ பிரகிருதி தான் எல்லாத்தையும் செய்யுது. ஆனால் ஏன் நீ துன்பப்படணும்? பிரகிருதி தான் எல்லாம் செய்யறதுன்னா, நான் ஒரு கொலையை பண்ணுறேன், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறேன், ஆனால் நான் தானே துன்பப்படுறேன். நான் ஏன் துன்பப்படணும்? அதுக்கு இப்போ குழலி நடக்கணும். எங்கே நடக்கணும்னு நினைக்கிறா? சாராய கடைக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அவங்க அப்பா அங்கேருந்து பார்த்துட்டாரு, தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. அடி அம்மா எனக்கு வலிக்குது, அப்பா நான் இனிமேல் போக மாட்டேன்ப்பா, அப்பா நான் இனிமேல் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு குழலி அழுகிறா. அப்போ பிரகிருதியை பற்றி குழலி வந்து கேட்கலாம், அப்பா பிரகிருதியிலேருந்து தான் என் கால் வந்தது, செஞ்சது பிரகிருதி, பிரகிருதி தான் எனக்கு சாராய கடைக்கு போச்சு, நீ பிரகிருதியை தூக்கி போட்டு அடி, ஏன் என்னைய போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லலாம். அப்பாவும் சொல்லுவார், ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப விவரமானவர், உன் உடல் கூட பிரகிருதி தான், கரெக்டா? த பாடி த சென்சஸ், அதனால நான் பிரகிருதியை தான் தூக்கி போட்டு அடிக்கிறேன். ஆனால் நீ ஏன் அழுகிற? நீ ஏன் அழுகிற? இப்போ ஒரு டெட் பாடி இருக்கு, டெட் பாடி அழுவுமா? அழாது. ஆனால் அந்த டெட் பாடிக்குள்ள நம்ம ஆத்மா இருக்கும்போது அடிக்குது, எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுது. அப்போ அழுகிறது யாரு? அந்த ஆத்மா இருக்கிறதுனால தான் அழுகிறது. ஏன்? அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. ஏன்? அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். இப்போதைக்கு இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்ல பிரகிருதி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுது. 3rd and 4th ஸ்லோகத்தில் என்ன சொல்றது? லைன்ல என்ன சொல்றது? ஆனால் ஜீவாத்மா தான் அந்த துன்பத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்கிறது, அதுதான் அப்படின்னு சொல்லுது. ஏன்றதை அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்குறோம். 22க்கு போங்க, படிங்க. யாராவது ஒருத்தர், யார் இனியும் படிக்கல ஸ்லோகத்தை? ஹரே கிருஷ்ண பிரபு. யா, மாதாஜி. पुरुष प्रकृति स्तोहि भुङ्क्ते प्रकृति जान गुणान कारणं गुणसङ्गस्य सत् असत् योनि जन्मसु. ஸோ இது வந்து மனப்பாட செயல், கரெக்ட் தானே? 13.22 இஸ் மனப்பாடம் செயல். புருஷ பிரகிருதி ஸ்தோஹி புங்க்தே பிரகிருதி ஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சத் அசத் யோனி ஜன்மஷு. புருஷ பிரகிருதி ஸ்தோஹி, புருஷ பிரகிருதி, புருஷனா யாரு? ஜீவாத்மா. பிரகிருதின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்த பாடியிலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே பிரகிருதி தான். இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, இந்த பிரகிருதி. புங்க்தே பிரகிருதி ஜான் குணான், இந்த மூணும் வந்து 3 குணங்களில் இருக்கிறது. ஓகே, சாரி, பிரகிருதி புருஷ ஸ்தோஹி. புருஷன்றது வந்து லிவிங் என்டிட்டி. இந்த லிவிங் என்டிட்டி இந்த பிரகிருதியில் இருந்துட்டு 3 குணங்களோட கொஞ்சம் குலாவுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு படிக்கிற பையனோட நீங்கள் சவகாசம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட்டு? கொஞ்சம் மார்க் நல்லா கிடைக்கும். நல்ல ஒரு பொறுக்கி கூட்ட நீங்கள் ஒரு சகவாசம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஊரொம்பு, சண்டை, அடி தடி, வெட்டு குத்து, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், போலீஸ் ஸ்டேஷனு. அதே மாதிரி இந்த பிரகிருதிக்குள்ள நம்ம எந்த மாதிரி சகவாசத்தை வச்சுக்கிட்டோமோ அதுதான் 3வது லைன் சொல்லுது. காரணம் குணசங்கஸ்ய. நீ எந்த மாதிரி சங்கத்தை வச்சுக்கிட்ட? நீ காலேஜுக்கு போகிற, படிக்கிற பிள்ளையோட சங்கத்தை வச்சுக்கிட்டியா, இல்லை நல்ல குடிகாரி, ட்ரக் அடிக்ட்டு, இந்த மாதிரி பட்ட பசங்களோட நீ சகவாசம் வச்சுக்கிட்டியா? அதற்கு ஏற்றாத மாதிரி சத் அசத் யோனி ஜன்மஷு, அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு மார்க்கு கிடைக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு வேலை கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி பிரகிருதியில் நம்ம எப்படி சங்கம் வச்சுக்கணும்?
கடை இருக்கும், கோழி கடையும் இருக்கும், அண்ணாச்சியோட மளிகை சாமான் கடையும் இருக்கும். நீ எங்கே போகிற? ரோட்டில் எல்லாம் இருக்கும். அங்கே சாராய கடையும் இருக்கும், அங்கே சிகரெட் பீடி விற்கிற கடையும் இருக்கும், அந்த ரோட்டில் கோயிலும் இருக்கும். நீ எங்கே போகிற? அங்கே போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கும், இந்த பக்கம் கோர்ட்டும் இருக்கும், அதுக்கு பின்னாடி மைதானத்தில் 4 பேர் ட்ரக் அடிச்சுக்கிட்டும் இருப்பான். நீ எங்கே போகிற? கரெக்டா இல்லையா? ஒரு தெருவுலையோ ஒரு ஊர்லையோ எல்லாமே இருக்கும். நீ எதோட சங்கம் வச்சுட்டு இருக்க? அதற்கு ஏற்றாற் போல உனக்கு கிடைக்கும். நீ பொறுக்கி பசங்களோட இருக்க, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் நீ நல்லா பொறுக்கி பசங்களோட சுத்திட்டு இருக்க, அவங்களோட கிரிக்கெட் ஆடுற, அவங்களோட சினிமாவுக்கு போற. என்ன சான்சஸ் இருக்கு நீங்க ஐஐடியோ இல்லைன்னா அண்ணா யூனிவர்சிட்டிலையோ உங்களுக்கு வந்து காலேஜ் சீட்டு கிடைக்கிறதுக்கு? உங்களுக்கு எங்க சீட்டு கிடைக்கும்? எங்கேயாவது ரொம்ப கேவலமாக ஓட்ட உடசலான ஒரு காலேஜில் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த பிரகிருத்தியில் நீ என்ன சாப்பிட்ற, நீ என்ன பார்க்குற, நீ யாரோட சங்கம் வச்சுருக்க, யாரோட எழுத்து வீட்டுக்காரன், மேல் வீட்டுக்காரன், கீழ் வீட்டுக்காரன், யாரை நீ புருஷனாக தேர்ந்தெடுத்துக்கிற, யாரை நீ பொண்டாட்டியாக தேர்ந்தெடுத்துக்கிற, நீ எப்படி உன் குழந்தை வளரணும்னு நினைக்கிற, அதற்கு ஏற்றாற் போல உங்களோட அடுத்த ஜென்மம் கிடைக்கும். சத் அசத் யோனி கண்மஷு. நல்லதோ கெட்டையோ யோனின்னா கர்ப்பம், இல்லைன்னா அதுக்கேத்தாற் போல உடல்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும், பிறப்புகள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ குழலியோட எக்ஸாம்பிளுக்கு திருப்பி வருவோம். குழலி சாராய கடைக்கு போனால் நடந்தது காலு, அடி வாங்கினது அவங்க அப்பா அந்த உடலை அடித்தார், ஆனால் அழுகிறது அந்த ஆத்மா இருந்ததுனால அந்த ஆத்மா அந்த துன்பத்தை வந்து அனுபவிக்கிறது. ஓகே, ஸோ இது எது காரணம்? இதற்கு காரணம் இதற்கு முந்தின ஜென்மத்திலையோ இந்த ஜென்மத்திலையோ இப்போவோ அவ எந்த மாதிரி சங்கம் வச்சுக்கிட்டா, எந்த மாதிரி ஆசைப்பட்டா. பிரகிருதி என்னைக்காவது உங்ககிட்ட வந்து சொல்லிச்சா என்னை சாராய கடையை கூட்டிகிட்டு போகணுன்னு? சொல்லலையே. அப்போ சாராய கடைக்கு போகணுன்னு சொன்னது யாரு? நீ சொன்னதுனால தானே உன் காலங்க போச்சு. அதனால் செஞ்சது பிரகிருத்தியாக இருக்கட்டும், வாங்கிறது பிரகிருத்தியாக இருக்கட்டும், ஆனால் துன்பம் உனக்கு தான், பிரகிருதிக்கு கிடையாது. பிரபு, இதுல ஒரே ஒரு கன்ஃபியூஷன். இப்ப நான் வந்து கெட்டவனா இருக்கலாம் இருக்கேன், இன்னொருத்தவங்க வந்து நல்லவங்களா. இப்ப நீங்க குருவா இருக்கீங்க, நான் வந்து கெட்ட பொண்ணா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்க கூட நான் சேரும்போது எனக்கு புண்ணியம் கிடைக்குது வைக்குது, அப்ப நீங்க என் கூட சேரும்போது உங்களுக்கு எதுவும் ஃபால்ட் ஆகுமா? நல்ல கேள்வி மாதாஜி. யாருக்காவது ஆன்சர் பண்ணுமா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் தர்ணிதா சொல்லுங்க. யா குழலி வாண்ட் டு சே. யா குழலி சொல்லுங்க. வா, குழலி இஸ் இன் வைகுண்டா. யூனோ வைகுண்டத்தில் எப்பவுமே விட்டு கொடுப்பாங்க, பௌதிகத்தில் எப்பவுமே போட்டி போடுவாங்க. எஸ் தர்ணிதா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. யா, இப்போ வந்து நம்மளோட அசோசியேஷன் வந்து ஸ்ட்ராங், லைக் நம்ம வந்து எப்பவுமே ஹையர் அசோசியேஷன் எடுத்துக்க ட்ரை பண்ணோம். அதாவது நம்மளோட பெட்டரா இருக்கிறவங்களோட சங்கம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். பட் இப்போ வந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், அதாவது நம்மளோட அந்த ஒரு வே ஆஃப் லைஃப்லயோ இல்ல பக்திலயோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அதனால வந்துட்டு வீணா போக மாட்டோம். ஏன்னா எப்படி எல்லாருக்குமே ஒரு குரு தேவை இல்லையா பகவான் கிட்ட போறதுக்கு. சோ ஒரு குருன்றவங்க ஹீஸ் சோ மர்சிஃபுல் தட் அவர் வந்து ரொம்ப நம்ம பேடா ஒஸ்டா நம்ம இருக்கிறோம் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அவர் ஷெல்டரை கொடுக்குறாரு. அண்ட் அவர் வந்து அவரோட குரு கிட்ட இருந்து பகவான் கிட்ட இருந்து அந்த ஸ்ட்ரென்த்தை வாங்கிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். லக்ஷ்மி மாதாஜி, பிரபு, ஒரு கர்டன் இருக்கு, கர்டன் வந்து ஃபயரோட டச் ஆகுது. இப்போ இந்த ஃபயர் வந்து கர்டன் ஆகுதா இல்லை கர்டன் வந்து ஃபயர் ஆகுதா? கர்டன் தான் ஃபயர் ஆகுது. அதே மாதிரி தான் when you associate with higher people you get elevated and the higher thing will come down to give. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து கடலில் தத்தளிச்சிட்டு இருக்கான், உடனே அந்த பீச்சில் இருக்கிற அந்த சேவர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், உடனே கடலுக்குள்ளே குதிக்கிறான். அவன் மாட்டிக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுன்றதுனால தான் அவனுக்கு அந்த உத்தியோகத்தையே அவனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவன் என்ன பண்ணுவான், நீச்சல் அடித்து நம்மளை இப்போ கடல்ல இருந்து இல்லை ஸ்விம்மிங் பூல்ல இருந்து நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவான். ஓகே, ஸோ ஒரு மாதிரி அந்த உத்தியோகம் அவனுக்கு வந்து சும்மா கொடுக்க மாட்டாங்க. அந்த பரம்பரையில் வந்து அவனால் பண்ண முடியும்
அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அசோசியேஷன் கிவிங் அண்ட் டேக்கிங். ஓகே, ஓகே வாத்தியார் ஓகே ஸ்கூலுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இது சூப்பராக இருக்கும். வாத்தியார் ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டே இருக்கார். இந்த பசங்களோட சேர்ந்து சேர்ந்து அவர் மக்கா ஆகுறாரா? இல்ல இல்ல இன்னும் பிரைட்டா தான் ஆவாரு. அதே மாதிரி தான் வந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ பிரகிருதி வந்து நாம் ஏற்கனவே சம்பவாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 2 விஷயங்கள் கொடுக்கறது. என்னன்னு தெரியும்? ஒன்று விகார, இன்னொன்று என்னது? 3 குணங்கள். எஸ் மோகனா மாதாஜி, வெரி குட். இந்த 3 முகங்களையும் கொடுக்கறது. நீ அந்த 3 குணங்கள்ல நீ எதோட சங்கம் வச்சிருக்கியோ, காரணம் குணசங்கசிய, நீ எதோட வச்சிருக்கிறியோ. இப்போ இன்னொரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, குழலி பிரியா ஒரே ரூமில் தான் இருக்காங்க. ஓகே, அவங்க 2 பேரும் வெளியில் போகிறாங்க, 2 ரோட்டில் போகிறாங்க. இவ வந்து என்ன பண்ணுறா, கொஞ்சம் சுத்தம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு கார்டன் வெளியாக போகிறா. ஐயோ இந்த ரூட் ரொம்ப சுத்தம்னு சொல்லிட்டு பிரியா என்ன பண்ணுறான்னா, ஒரு ரோடு இல்லை, அந்த இடத்துல கொஞ்சம் சாக்கடை அதெல்லாம் இருக்குது, அதில் மிதிச்சு எப்படியோ கல் கில்லெல்லாம் தாண்டி அதில் கொஞ்சம் சேரெல்லாம் மிதிச்சு அதில் வெளியில் வரா. வந்துட்டு 2 பேரும் ஹாஸ்பிட்டல்லையோ ஸ்கூலுக்கோ காலேஜ்லையோ போய் சேர்றா. இப்போ பிரியா மேலே எப்படி இருக்கும்? கெட்ட நாத்தம் அடிக்குமா? ஆனால் குழலி கார்டன் வழியாக போயிருக்கா, ஷீ வில் பி வெரி ப்ளசன்ட் இல்லையா? அப்போது நம்ம எந்த குணத்தோட சங்கம் வச்சுக்கிறோமோ, நீ மீன் மார்க்கெட் வெளியாக போ, இல்லை 2 மீனை நல்லா கையில் பிடிச்சி தேய்ச்சிக்கிட்டு போ, உன் உடம்பு எப்படி இருக்கும்? நாரும் இல்லையா? ஸோ நீ எதோட சங்கம் வச்சுக்கிற? மீன், செத்த மீன் என்றைக்கும் இருக்குது, மெட்ராஸில் செத்த மீன் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. அது ஒன்றும் பண்ணலை, நீ தான் மார்க்கெட்டுக்கு போய் அந்த செத்த மீனை போயிட்டு உடம்புல பூசிக்கிற. கரெக்டா? அதுதான் காரணம் குணசங்கசிய. ஸோ பிரகிருதி எல்லாத்தையும் கொடுக்கும், நீ எதை எடுக்கணுமோ எடுத்துக்கோ இல்லையா? நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, அந்த மார்க்கெட்டு கடைக்கு கீழே சாக்கடை போகுது, அங்கே என்ன தேடிட்டு இருக்கு? அங்கே பன்றி போயிட்டுருக்கு, பெருச்சாலி போயிட்டுருக்கு, அது அதோட சங்கம் வச்சுக்குது. நீங்கள் மேலே போயிட்டு என்ன பண்ணுறீங்க? கேரட், தக்காளி, பீட்ரூட் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்க. அதே மாதிரி இந்த பிரகிருதி எல்லாம் கொடுக்கும், நீ தான் இது தமோகுணம். உதாரணத்துக்கு கருவாடு, மீன், முட்டை, வெங்காயம், பூண்டு, இது தமோகுணம் வேண்டாம், இது ரஜோகுணம் வேண்டாம், இது சத்துவகுணம். ஒரு படமாக இருக்கட்டும், போடுற உடையாக இருக்கட்டும், தோச்சு 10 நாள் ஆச்சு ஜீன்ஸு, கரெக்டாக அவுட் ஆஃப் ஹவுஸ் டைம்லையும் போட்டுக்கிட்டோம், இன் ஹவுஸ் டைம்லையும் போட்டுக்கிட்டோம். தூங்கி எந்திக்கிறீங்க, தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த ட்ரெஸ் என்ன ஆகிடும்? தூங்கி எந்திக்கும் போது இந்த ட்ரெஸ் என்ன ஆகும்? தமோகுணம் ஆயிடும். அப்போ உடனே என்ன பண்ணணும்? அதே ட்ரெஸ்ல இருக்காதீங்க, உடனே போய் குளிச்சுட்டு சுத்தமான ஆடை எடுத்து போட்டுக்கோங்க. அப்படி நம்ம போடுற ட்ரெஸ்ல இருந்து, சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து, நீ எந்த குணத்தோட சத்துவம் வச்சுக்கிறியோ, சத்துவ குணத்தில் இருந்தானா உனக்கு சத்துவமான உடல் கிடைக்கும். சத் அசத்யோனிஷு, குட் அண்ட் ஈவில். ஸோ எனக்கு ஏன் இந்த மாதிரி உடல், எனக்கு ஏன் இப்படி ஒரு கணவன், எனக்கு ஏன் இப்படி ஒரு பிள்ளை, எனக்கு ஏன் இப்படி ஒரு வீடு, எனக்கு ஏன் இப்படி ஒரு அழகு, எனக்கு ஏன் இப்படி ஒரு புத்தி? காரணம் போன ஜென்மத்தில் நீங்கள் வைத்த குணசங்கஸ்ய. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த ஜென்மத்தில். அப்போ இந்த ஜென்மத்தில் இப்போ நம்ம வந்து எந்த லெவலுக்கு நம்மளோட நல்ல குணங்களோட சங்கம் வச்சுக்க முடியுமோ அந்த லெவலுக்கு நம்ம தப்பிச்சோம். 23 யாராவது படிங்க. இன்ஃபேக்ட் இதில் படிக்கிற நீங்கள் டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் நான் ஒரு ஸ்லோகம் சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு, என்ன சொல்றதுன்னா, அதோகதி ஊர்துவ, அது ஒன்று இருக்கு. சத்துவ குணத்தில் நீ எந்த லெவலுக்கு வச்சிருக்கியோ அந்த லெவலுக்கு உன்னை ஏத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தமோ குணத்தில் எந்த லெவலுக்கு பண்ணிக்கோ அதோ கச்சத்தி, உன்னை கீழே தள்ளிக்கிட்டே இருக்கும். ஊர்தோ கச்சத்தி அதோ கச்சத்தி. ரஜோகுணம் வந்து உன்னை அதே இடத்துல வச்சுக்கும், நீ எந்த நிலையில் இப்போ இருக்கியோ அந்த நிலையை அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஸோ அதனால நம்ம குணசங்கம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 23 யார் முடிவு பண்ணீங்க படிக்கிறதுக்கு? யார் இன்னும் படிக்காமல் இருக்கீங்க? வாசிக்கிட்டா பிரபு? சரி வாசிங்க மாதாஜி. தர்ணிதாக்கு மட்டும்தான் அந்த கிளாஸை சீக்கிரம் முடிச்சுட்டு போகணுன்ற ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. பண்ணிடாதாங்க, ஐ லவ் யூ. சரிங்க பிரபு. இதுவும் மனப்பாட செய்யுள். உபதிருஷ்டா அனுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரः
परमात्मेति साभ्युक्तो देहोऽस्मिन् पुरुषः परः. ஸோ கிருஷ்ணர் ஏற்கனவே 13.19 ஓப்பன் பண்ணிட்டாரு. யாரை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன்? நான் பரமாத்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்லோகத்தில் இந்த பரமாத்மாவோட ஃபீச்சர்ஸில் முக்கியமான டியூட்டிஸை பற்றி சொல்கிறார். இந்த பரமாத்மா எல்லா இடத்துலையும் கண்ணு இருக்குது, காது இருக்குது, இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு உபதிருஷ்ட அப்படின்னா சூப்பர்வைசராக இருக்கார். இந்த பிரகிருதி கிருதி எல்லாத்துக்கும், உனக்கு எனக்கு எல்லாத்துக்கும் ஹி இஸ் த சூப்பர்வைசர். அனுமந்த, இப்போ உதாரணத்துக்கு இந்த பிரகிருதி காலை கொடுத்துச்சு, இந்த ஜீவாத்மா இந்த சின்ன புருஷா இந்த பூங்குழலி சாராய கடைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலும் அங்கே பரமாத்மா அனுமதிக்கணும். எஸ், போய் தொலை, உனக்கு அங்கே தானே போகணும், போய் அனுபவி, உனக்கு புத்தி வரட்டும், நீ இன்னொரு 1000 ஜென்மம் எடுத்தால் தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு அவர் அனுமதிக்கணும். அவர் அனுமதிக்கலைன்னா நீ சாரா கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பா பார்த்துட்டு உங்கள் அப்பா கூட சேர்ந்து நீ வேற எங்கேயாவது போயிடுவேன். ஓகே, ஸோ பகவானோட இந்த பரமாத்மாவோட வேலை என்ன அப்படின்னா, அவர் சூப்பர்வைசராக இருக்கிறாரு. இந்த பிரகிருதிக்கு அவர் தான் சூப்பர்வைசர், உனக்கும் அவர் தான். அது என்ன ஸ்லோகம்? சூப்பர்வைசர்னு சொல்கிற ஒரு ஸ்லோகம். அந்த வேர்டு என்ன வேர்டு? பக்தி சாஸ்திரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லணுமா வேண்டாமா? சூப்பர்வைசர்னு ஒரு வேர்டே வருது. வைசர்னா என்ன? வைஸ் கண்ணு பார்க்கறது, கரெக்டா? ஸோ சூப்பர்வைசர்னா எல்லாத்தையும் கண்காணிக்கிறவர், அதான் சூப்பர்வைசர், கரெக்டா? மையா தக்ஷேன பிரகிருதி, அந்த ஸ்லோகம் வருமா? அண்டர் மை சூப்பர்விஷன் திஸ் பிரகிருதி இஸ், திஸ் மாயா இஸ் ஒர்க்கிங், கரெக்டா இல்லையா? ஓகே, ஸோ இங்கேயும் கிருஷ்ணர் சொல்றாரு உபதிருஷ்ட, ஐ ஆம் த உபதிருஷ்ட, ஐ ஆம் த சூப்பர்வைசர். திருஷ்டனா பார்வை, ஐ ஆம் த சூப்பர் பார்வை, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். அனுமந்த, எல்லாருக்கும் நான் தான் அனுமதி கொடுக்கிறேன். அடுத்தது என்னது? பர்த்தா, ஐ ஆம் த பர்த்தானா என்னது? ஹஸ்பண்டு, மெயின்டைனர், மாஸ்டர், ஐ ஆம் த மாஸ்டர். மகா ஈஸ்வரா, ஐ ஆம் த சூப்பர் கண்ட்ரோலர். உதாரணத்துக்கு பிரம்மா படைக்கலாம், ஆனால் அந்த பிரம்மாவை படைச்சதே பகவான் தான். நீ மேபி இந்த ஒரு பிரான்ச்சுக்கு மேனேஜராக இருக்கலாம், பட் நான் ஜென்ரல் மேனேஜர், மெட்ராஸில் இருக்க 15 பேங்க்குக்கு நான் தான் மேனேஜர். அது மாதிரி பகவான் இஸ் த மகா ஈஸ்வரா, ஈஸ்வரனுக்கெல்லாம் ஈஸ்வரன். யாரு? பரமாத்மேதி, தட் இஸ் பரமாத்மா. அவர் எங்க இருக்காரு? தேஹேஸ்மின் புருஷ பரஹ, இந்த தேகத்தில், இந்த உடலில் புருஷன் ஒருத்தர் இருக்கான்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த புருஷர் கூட இன்னொருத்தர் இருக்கான், பரம புருஷர், ஹி இஸ் கால்டு பரமாத்மா. ஸோ அந்த பரமாத்மா என்னெல்லாம் பண்ணுவார்? அந்த பரமாத்மா அனுமதிப்பார், எல்லாம் வைப்பார். நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? இந்த பாடிக்குள்ளே இருந்துக்கிட்டு குணத்தோட சங்கம் வச்சுக்கிட்டு சங்கடப்படுவோம், அனுபவிப்போம், சங்கடப்படுவோம், அனுபவிப்போம், சங்கடப்படுவோம், துக்கப்படுவோம், சங்கடப்படுவோம், துக்கப்படுவோம், சந்தோஷமாக இருப்போம். திருப்பி இந்த வேலையை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால தான் பகவான் அப்படியே இந்த தேகத்துக்குள்ள இந்த பரமாத்மாவுக்கு பக்கத்திலே உட்காந்துட்டு பார்க்குறாரு. இவன் என்னைக்கடா என்னை பார்க்க போகிறான், என்னைக்கடா என் பேச்சை கேட்க போகிறான். விஜய் பேசுறது கேட்குறான், கமலஹாசன் பேசுறது கேட்குறான், மோடி பேச்சை கேட்குறான், விராட் கோலி பேச்சை கேட்குறான், பொண்டாட்டி பேச்சை கூட கேட்குறான்டா. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்லையா? புருஷன் பேச்சை கேட்குறான், அது நடக்காது. யாருக்காவது இந்த கெட்ட இந்த பேர் வந்திருக்கா? எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனோடனே பொண்டாட்டி பேச்சை கேட்டு இந்த ஆட்டம் ஆடுறானே அப்படின்ட்டு. ஆனால் என்னைக்காவது புருஷன் பேச்சை கேட்டுட்டு இவன் இந்த ஆட்டம் ஆடுறான்னு நீங்கள் அந்த கெட்ட பேர் என்னைக்காவது வாங்கியிருக்கீங்களா? ஓகே, இதுக்கும் பாதிக்கத்தாக்க எந்த ஸ்லோகம் வச்ச சம்மந்தமும் இல்லை, நான் இது சும்மா ஒரு விளையாட்டுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த பரமாத்மா இப்படி உட்கார்ந்துட்டு இவன் எல்லார் பேச்சையும் கேட்குறானே, என் பேச்சை மட்டும் கேட்க மாட்டானே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இன்னைக்கு நம்ம திரும்பிட்டோம், அதனால தான் நம்ம பாதிக்கதை கேட்கறது இல்லையா? ஊரே வந்து டிவி பார்த்துட்டு ஜாலியாக இருக்கும்போது பூங்குழலி அழகாக அவங்க வெங்கட் பிரபுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு, என்னங்க சாப்பிட்டீங்களா, அப்படியே குசு குசு குசுன்னு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற வயசு. ஆனால் இங்கே உட்காந்து பௌதிகத்தை அந்த கிழவங்கிட்ட உட்காந்து கேட்டுட்ருக்கா இல்லையா? சரி, ஸோ அதனால் இந்த பரமாத்மா இன்றைக்கி வந்து இந்த ஜீவாத்மா வந்து இன்றைக்கி பரமாத்மா வந்து டேர்ன் பண்ணிடுச்சு.
கொஞ்சம் பௌத்திகத்தெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த உடலுக்குள்ள எசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்குள்ள 2 ஆத்மாக்கள் இருக்கு. ஒன்று பரமாத்மா, ஒன்று வெறும் ஆத்மா. அதுக்கு பேர் புருஷா, என்ஜாயர். ஒரு அணு புருஷா, ஒருத்தர் வந்து விபு புருஷா. விபுனா அன்லிமிட்டடாக இருக்கக்கூடியது, கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடியது, ரொம்ப பயங்கரமாக இருக்கக்கூடியது. அணுன்றது ஒரு சின்ன ஒரு ஆட்டம், ஒரு சின்ன அணுனாவே தமிழ் அணு தானே, ஒரு சின்ன பொறி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு கடலுக்கும் ஒரு துளி தண்ணிக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இருக்கிறாரு. இந்த பகவான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, பரமாத்மா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம யமலோகம் போகும்போது நம்ம பண்ணின, நாம் பார்க்காம இருக்கலாம், போலீஸ்காரன் பார்க்காம இருக்கலாம், புருஷன் பார்க்காம இருக்கலாம், நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல காற்று இருந்ததா, அந்த இடத்துல நெருப்பு இருந்ததா? உதாரணத்துக்கு கல்யாணம் நெருப்புக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டோம், கரெக்டா? ஸோ நெருப்பு இருந்ததா? அங்கே வந்து திசை இருந்ததா? கிழக்கு மேற்கு ஏதாவது ஒரு திசை இருந்ததா? நான் கிழக்க தான் போய் பண்ணேன், மேற்க தான் பண்ணேன், இதெல்லாம் இல்லாமல் இருந்ததா? ஏதோ ஒரு திசை இருக்கும், திசை இருந்ததா? இப்படி ஐ திங்க் கருட புராணில் வந்து 16 சாட்சிகள் இருக்கு. இந்த 15 சாட்சி நீ மாற்றி விட்டு ஏமாற்றி ஏதாவது பண்ண முடியாது. சந்திரன் சாட்சியாக இருப்பான், இல்லைனா சூரியன் சாட்சியாக இருப்பான். ஓகே, நான் சந்திரன் சூரியன் இல்லாமல் நான் வீட்டுக்குள்ளே தான் பண்ணேன் இந்த தப்பை. அங்கே காற்று இருக்கும், அங்கே திசை இருக்கும். ஸோ இப்படி இவங்க எல்லாருமே வந்து நம்ம ஒரு விஷயத்தையும், ஆனால் பெரிய மகா சாட்சி யாருன்னா பரமாத்மா. அதனால அவர் சும்மாலாம் வந்து சொல்ல மாட்டார். ஆனால் மற்றவங்கெல்லாம் பண்ண முடியலனாலும் அவர் சொல்லுவார், ஏய் இவன் இது பண்ணான் அப்படின்ட்டு. ஸோ பகவான் வந்து சூப்பர் சாட்சியாக அங்கே வந்து இருக்கிறார். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதை கவனமாக இருக்கணும். ஓகே, உபதிருஷ்டா பகவான் சாட்சியாக இருக்கிறார். அனுமந்த அவர் எல்லாத்துக்கும் உன்னோட ஆசைகளை எல்லாம் பர்மிட் பண்ணுறாரு. எப்படி பர்மிட் பண்ணுறாரு? உதாரணத்துக்கு மைத்திலி மாதாஜி பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. இப்போ போய் பறங்கலாம் பார்ப்போம், அந்த ஜன்னலை தவிட்டு அங்கேருந்து குதிங்களா. எத்தனையோ பிஜியான்ஸ் அங்கேருந்து தான் அப்படி குதிச்சு ஸ்வயன்னு பறக்குது இல்லையா? எனக்கும் அதே மாதிரி ஆசை, ஏறி போய் குதிங்களா, துபுக்கிட்டீர்னு விழுந்து விடுவீங்க. உளுந்த உடனே என்ன ஆகும்? பிராணம் போகும். கிருஷ்ணர் பார்ப்பார், பரமாத்மா இருந்துட்டு, மைத்திலி உனக்கு பறக்கணுமாடா, சரி நோ ப்ராப்ளம், என்ன நான் உனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரகிருதி தரேன் அப்படின்னு அடுத்த ஜென்மத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரி யோனி கொடுக்குறாங்க? ரெக்கை இருக்கிற யோனியாக கொடுக்குறாங்க, பறந்துட்டு போ. கரெக்டா? ஸோ பகவான் இஸ் அனுமந்தா, ஹீ இஸ் சாங்ஷனிங். உன்னோட ஆசையெல்லாம் சேர்த்து வச்சு என்னெல்லாம் பண்ணியிருக்க கர்மத்தெல்லாம் பார்த்து வச்சு அவர் என்ன கொடுக்குறார் உனக்கு? அந்த பாடியை கொடுக்கக்கூடிய அனுமந்தவாக இருக்கிறார். உன்னோட கர்மம், உன்னோட ஆசை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் தான் சாங்ஷன் பண்ணுறார். அதுக்கு பேர் தான் அனுமந்த. ஹீ இஸ் மெயின்டைனிங், ஹீ இஸ் த என்ஜாயர். அதுதான் இந்த சூப்பர் புருஷா, இந்த தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பரம புருஷரோட குவாலிட்டிஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? பிரகிருத்தியை பார்த்துருக்கோம். புருஷாவா 2 பேருக்குமே ஆதி அந்தம் கிடையாதுன்னு பார்த்துக்கிறோம். இந்த உடல் களம் அப்படின்னு பார்த்துக்கிறோம். இந்த உடலுக்குள்ளே தான் நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறோன்னு பார்க்குறோம். பட் பண்ணினது ஆக்சுவலி பிரகிருதி தான் பண்ணியிருக்குன்னு பார்க்குறோம். பட் இருந்தாலும் அழுகிறது யாரு? நீ தான். பிகாஸ் நீ தான் அதுக்கு ஆசைப்பட்டாய். அந்த ஆசையினால் வெவ்வேறு உடல்கள் வருது. அதனால் உனக்கு பிறப்பு மிறப்பும் வந்து கொண்டே இருக்கிறது. 23. ஓகே, டைம் ஆயிடுச்சு. ஸோ வி வில் ஸ்டாப் ஹியர். ஓகே, நான் இன்னும் 3 ஸ்லோகம் எடுக்கணும் இன்னையோட கோட்டாவில். இன்னொரு நாள் எடுக்கலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கு இன்னைக்கு. 2 பிரபு, எஸ் சொல்லுங்க மாதாஜி. இப்போ நம்ம பக்தியில வந்ததுக்கு அப்புறம் உள்ள பரமாத்மா நம்மள கைட் பண்ண மாட்டாரா பிரபு? வந்து இது பண்ணு பண்ணாத கைட் பண்றாரு மாதாஜி. இப்போ உதாரணத்துக்கு எல்லாரும் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாருமே மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணிட்டு எல்லாருமே பௌத்திகத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தை எடுங்க. ஓகே, எல்லாருமே சத்தமா படிங்க.
Humility, brightness, non-violence, எல்லாருமே tolerance, படிங்க. அட் simplicity, டைம் எல்லாருமே படிங்க சத்தமா. approaching benefit, spiritual master, cleanliness, steadiness, self-control, renunciation of the objects, self-gratification, absence of self, absence of false ego, the perception of evil, the birth, death, அருமையா old படிக்கல. age, and disease, detachment, freedom, தேங்க்யூ வெரி மச். ease from வெரி வெல். entanglement with children, wife. ஓம் தச்சர். டைப் பண்ணிக்கலாம். எல்லாம் புரிஞ்சுச்சா மாதாஜி? என்ன கேட்டது? ஹரிஷா பிரபு. ஸோ எல்லாம் நிறைய சவுண்ட் கேட்கறது. பரமாத்மா கைட் பண்ணிட்டு தான் இருக்காரு. எல்லா ஜீவாத்மாவுக்கும் கைட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் நம்மளோட ஆசை, நம்மளோட கர்மங்கள் இதை தடுக்கும். முக்கியமாக நம்மளோட ஆசை எப்படின்னா ஓ ஓ ஓ ஓன்னு கத்துது. இங்கே நீங்கள்லாம் பௌதிகத்தை தான் படிச்சீங்க. ஆனால் நம்ம இது ஓன்னு இந்த பௌதிக எனக்கு அதை பண்ணணும், எனக்கு அதை பார்க்கணும், இந்த மாதிரி ஆசைகள் ஓன்னு கத்திக்கிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் சாண்டிங்காக பண்ணுங்களேன். உதாரணத்துக்கு கீழே போயிட்டு ஒரு பேப்பர் எடுக்கணும், இல்லைன்னா ஒரு பாலை வைக்கணும், இல்லைன்னா அந்த குப்பையை தூக்கி போடணும். நீங்கள் அந்த சாண்டிங் முடிக்கிற வரைக்கும் அந்த மைண்டு என்ன சொல்லிகிட்டு இருக்கும் தெரியுமா? குப்பையை போடணும், 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 குப்பையை போடணும் சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. மனம் என்ன சொல்லும்? குப்பையை போடணும், குப்பையை போடணும், குப்பையை போடணும், குப்பையை போடணும். குப்பையை மட்டும் போடணும்ல, 1000 எண்ணங்கள் வரும் அந்த நேரம் தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே யா குழலிமா. சாரி, இது இப்ப நீங்க சொன்னதுலயே ஒரு ஸ்மால் டவுட். இப்ப சாண்டிங் பண்றேன், இப்ப நான் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம பீட் ரைட்டிங் ஒரு எனிதிங் ஏதாவது ஒண்ணு பண்ணாம நான் ஒரு 2 ரவுண்ட்ஸ் முடிக்கிறதுக்குள்ளார செம்ம தூக்கத்துல தூங்கியே போயிடுறேன். பாதி ரவுண்ட், 3rd ரவுண்ட்ல எங்க போகுதுன்னே தெரியாது வீடு. அது நான் என்னோட பீஸ் அட்டைன் பண்ணிட்டேன்னு சொல்லலாமா? என்ன ஒருத்தங்க நிம்மதியா இருந்தாதான் தூங்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டிருக்கீங்க, இல்லை பொண்ணோட நீங்கள் அடிச்சிட்டீங்க, நீங்கள் தூங்குங்களேன். யாராலும் தூங்க முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு மோகனா மாதாஜி அடிச்சிருக்கீங்களா? சம்ருத்தியா அடிச்சதே இல்லையா? வேற யார் இருக்கா? தீபா மாதாஜி நீங்க அடிச்சிருக்கீங்களா? ஓகே, அடிச்சுட்டு அன்னைக்கு நிம்மதியா தூங்குவீங்களா? தூக்கம் வருமா? வராது. ஏன்னா நிம்மதியா இல்லைன்னா தூக்கம் வராது. ஸோ நம்ம 0 பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிறோம். when we are chanting மைனஸ்ல இருந்து we are coming to the 0, then we can sleep, but we have to come to the ஆனந்தா ஸ்டேஜ் 1 2 3 4 ப்ளஸ்ல போகணும். பட் நம்ம எல்லாருமே 0ல தூக்கத்துக்கு போயிடுறோம். ஓகே, ஸோ we have to keep doing. மருந்து சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். மருந்து கசக்கும், இப்போ சாண்டிங் கசக்கும். நீ நோய் குணமாயிடுச்சுன்னா நீ சாண்டிங்கை ஆனந்தமாக பண்ணுவேன். 100 ரவுண்ட்ஸ்லாம் பண்ணுவேன். நம்ம பேட்ச்லே 108 ரவுண்ட்ஸ் பண்ண முதல் ஆத்மா பூங்குழலி. 10-20 நான் 108 ரவுண்ட்ஸ் பண்ணல, நான் 54 ரவுண்ட்ஸ் தான் பண்ணேன். கிருஷ்ணா கார்த்திக் பண்ணாங்க. பட் அதுவே பெரிய விஷயம். சின்ன வயசுல அது ரொம்ப ஈஸியா இருந்தது, ரொம்ப ஈஸியா இருந்தது. நான் டெய்லிலாம் பண்ணிருக்கேன். 20 ரவுண்ட்ஸ் பௌதிகத்தை ஸ்லோகத்துல இருந்து ஒரு இது சொல்லு. காரணம் சங்கம் மாயாப்பூர்ல போகும்போது குழலி அன்னைக்கு 64 ரவுண்டு பண்ணாங்க. ரசராணியோட ஹஸ்பண்ட் 108 ரவுண்டு பண்ணாங்க. ஏன் பண்ண முடிஞ்சது? அங்க காரணம் குணசங்கஸ்ய. அங்க நல்ல சத்துவமான மக்கள், பக்தர்கள், விசுத்த சத்துவத்தோட இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப ஈஸி. ஆனா அதே இது நம்ம ஒரு கல்யாணம் கொள்ளம் அதை மாதிரி போகும்போது அங்கே தமோகுணமான மக்களும் ரஜோகுணமான மக்களும் ஜாஸ்தி இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு படிக்கணும், எக்ஸாமுக்கு படிக்கணும், நல்ல கமாகுமான வீட்டில் ஒரு 10 பேர் டமால் டிமில்னு போட்டு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு பேசிட்டு ஊர்கதை வம்பு பேசிட்டு இருந்தால் உங்களால் படிக்க முடியுமா? நான் முடியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ காரணம் குணசங்கசையா. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி வீடுகளை வாங்கிக்கோங்க, சுற்றி எல்லாம் பக்தர்களாக வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு எல்லாமே இது ஈஸியாக இருக்கும். ஓகே, கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. ஷால் வி ஸ்டாப் இட் ஹியர்? பிரபு ஒரே ஒரு क्वेश्चन பிரபு. யா சாரி பிரபு, நான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகால இல்ல, சோ அதனால கவனிக்கலையான்னு எனக்கு தெரியல. அதுக்கு இப்ப நோயபிள் சோல் சூப்பர் சோல் ரெண்டுமா இல்ல சூப்பர் சோல் மட்டுமா பிரபு? இங்கே சூப்பர் சோல் தான். ஏன்னா இப்போ இந்த 13.13ல பிரம்மன் பத்தி தானே ஆரம்பிக்கிறாரு பிரபு. பிரபுபாதும் ஒரு 3rd லைன்ல
he begins to explain the knowable, first the soul and then super soul அப்படின்னு சொல்லி Yeah, சொல்றாரு. but at last you have to come to the super soul. அதாவது 20 ரூபாய்க்குள்ள 10 ரூபாய் 1 ரூபாய்லாம் இருக்கா இல்லையா? ஓகே ப்ரோ. இருக்கா இல்லையா? இருக்கு. ஸோ நம்ம யாரு? மமைவாம்ச ஜீவலோகே. ஸோ பரமாத்மா உனக்கு தெரியும்னா ஆல்ரெடி உனக்கு ஆத்மாவை பற்றி தெரியும்னு அர்த்தம். ஓகே, ஸோ சரி, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆத்மா இஸ் த நோயபிள் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா, இஸ் இட் இனஃப்? உங்களோட பிறப்பிறப்பு சக்கரத்தை அறுக்கிறதுக்கு இதால முடியுமா? நோ, தட் இஸ் நாட் இனஃப். யூ ஹாவ் டு நோ த பரமாத்மா ஆல்சோ. கரெக்டா இல்லையா? ஸோ பரமாத்மா இன்க்ளூட்ஸ் போத். ஸோ வென் யூ நோ பரமாத்மா, நீ 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன்னா ஆல்ரெடி 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ யூ கேன் கீப் போத், பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் பரமாத்மா. ஓகே, நீங்கள் ஒரு டிகிரிக்கு ஒரு காலேஜுக்கு இல்லைன்னா ஒரு வேலைக்கு போகிறீங்க, யூ டோன்ட் ஹாவ் டு ஷோ யுவர் 10th சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட். when you give your degree certificate, already you are passed 10th and 12th ன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, தேங்க்யூ வெரி மச். ஹரி போல், ஹரே கிருஷ்ணா. ஸோ இதில் ஒரு 2 ஸ்லோகம் நான் பாக்கி வச்சுருக்கேன். அடுத்த இதில் நான் காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தட்ஸ் இட். வாஸ் இட் ஹெல்ப்ஃபுல் டுடேஸ் கிளாஸ்? இல்லை ரொம்ப போர் அடிச்சுதா? ஏன்னா ஞானம்க்கு வந்திருக்கோம். ஞானம்ன்றது கொஞ்சம் தியரிட்டிக்கலாக, இது இந்த ஃபிசிக்ஸ் கிளாஸ் மாதிரி கொஞ்சம் ட்ரையாக போகும் இல்லையா? அந்த பக்தி 12th சாப்டர்லாம் முடிச்சுட்டோம் நம்ம. இந்த 13லேருந்து ego this thing. ஓகே, சப்ஜெக்ட் டிரான்ஸ்லேஷனை மட்டும் படிக்கும்போது எல்லாம் தலைக்கு மேல போற பால் மாதிரி ஒன்னும் இறங்கல. பட் டுடே த கிளாஸ் வாஸ் வெரி என்ஜாயபிள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, புரிஞ்சிச்சு. காரணம் குணசங்கர் ஸ்ரீகலா மாதாஜி மாதிரி நல்ல மாதாஜிஸ் பக்கத்தில் நீ வாழ்றதுனால, அவங்க பண்ணி பிரசாதம் அதெல்லாம் சாப்பிட்றதுனால. ஹரே கிருஷ்ணா பிரபு, அவளாலதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இங்க. ஹரே ஹரே, ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, நம்ம உத்தரவு வாங்கிக்கலாம். இது மோகனா மாதாஜிக்கு டியூட்டிக்கும் டைம் ஆகிட்டு இருக்கேன். வஞ்சா கல்பதருப்யாச கிருபா சிந்துப்ய பஜவதீதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. अनंत गौरी वैष्णव की जय, श्रील प्रभुपाद की जय, श्री गुरु महाराज की जय, निधय गौर प्रेमानंद हरि हरि बोल. हरे कृष्णा. थैंक यू रोगिणी माता जी. ஹரே கிருஷ்ணா பிரபு. बाय बाय எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. थैंक you very much. बाय बाय. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा प्रभु जी. இது